பார்த்தாலும் ஏன் கூடவே உங்களுக்கு என்ன பண்ண சொல்ற? சங்கர் பெருமாண்டியா நீ? யாரு பாத்து நம்ம ஊருக்கார போய் சத்த மாதிரி இருக்கு? என்ன தெரியல உனக்கு? யாரா நீ? நான் தானே செல்லத்தாய்மே. செல்லத்தாய்மே வடிவேலாடா நீ? அட சின்ன பிள்ளையில ஓடியாந்தவனா? ஆமாடா. கிளவி சத்த கூட வரலடா. ஆமாடா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது நம்ம கிட்ட இது. ஐயா வச்சிருக்க? இல்ல நான் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறேன். அப்படியா? நல்லாறா. டீ சாப்பிடுறியா? வேணாம்டா நீயே சம்பளத்துக்கு இருக்கடா. இல்ல சாப்பிடு. இது யாரு? அது நம்ம போய் ஆரம்பம். அப்படியா? சரி டீ சாப்பிடல. வேணாம்டா. இல்ல நீ சாப்பிடுற. ஊர்க்காரங்க. சேச்சே சொந்த ஊருக்காரங்கன்னு வேற சொல்ற 2 டீ தானே சாப்பிட்டு போட்டு. அது யாருப்பா? அவர்தான் முதல்ல. வணக்கம் தம்பி. வாங்க சாப்பிடலாம். வேணாம்டா சாப்பிட போற நேரத்துல டீ எதுக்குடா? இந்த பாரு அப்ப சாப்பாடு சாப்பிடு. சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு நம்ம ஊர்ல இருந்து வந்து சாப்பிடாம போனீங்கன்னா நாளை போனா வீட்ல வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேனே. சாப்பிடு நீ. என்னடா நம்ம ஊர்க்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இப்ப சாப்பிடணுங்க. ஆமா. டேய் எல்லாரும் வாங்கடா. நம்ம ஊர்க்கார போய் ஹோட்டல் வச்சிருக்க அங்க என்ன வெட்டி போச்சு. எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்க. இவங்க எல்லாம் யாரு? இது யாரா? நம்ம வயலுகப்பா. கேஸ் நடக்குதுல. அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி. லாரி பின்னாடி நிக்குது. லாரியா? ஆமா. நீயும் வாப்பே. நானுமாடா பாசக்கார பயிலுக விட்டுட்டு சாப்பிடவே மாட்டீங்களடா. டீ சாப்பிட கூப்பிட்டது தப்பா போச்சு. பாக்குறானே சாம்பார மொத்தமா ஊத்தி இட்லியை பண்ண சாட்டிடா. ஒரு கட்டு பாருங்க. ஆட்டவா 2 டீ கேட்டு அலோவ் பண்ண. ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நானும் 2 பேரும் தாப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்பா. தயவு பண்ணி கணக்கணக்குல கை வச்சிடாப்பா. சேச்சே கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன். தேங்க்ஸ்ப்பா. ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது. என்னடா பசங்களா வியாபாரம்லாம் எப்படா போயிட்டு இருக்கு? நிக்காம போய்கிட்டு இருக்குது. நிக்காம போகுதா? என்னடா என்னமோ பேதி போற மாதிரி சொல்ற? அதுவும் போகுது. என்ன ஒரு டைப்பா பேசுறாங்க? ஆமா நம்ம கடைக்கு புதுசா ஒருத்த வேலைக்கு வந்தானே, எங்கடா அவன்? அவன் காலையில இருந்து வரல. எங்க போனா? அவன் எங்க போனான்னு யாருக்கும் தெரியாது. இல்ல எப்ப வருவீன்னு சொன்னானா? ஏதோ சொல்ல. 2 பேரும் திரும்பாம எகத்தாளமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வந்து நிக்கிறேன் முதலாளிடா மனப்படி. இதையா பேரு முதலாளி? இந்த கடைக்கு யாரையா முதலாளி? அவன் முதலாளி நீ முதலாளியா? நீ வர வித்தாச்சா கித்தாச்சா கிழிச்சாச்சான்னு கேக்குறான். அவன் வர வித்தாச்சா கித்தாச்சா கிழிச்சாச்சான்னு கேக்குறான். 2 பேரும் மாறி மாறி வந்தா கன்ஃபியூஷன் ஆயிட மாட்டோம்? உங்க 2 பேர்ல யாரு முதலாளின்னு முடிவு பண்ணீங்க. அது வரலையும் இந்த கடை எனக்கு தான் சொந்தம். எவனா வந்தா வெட்டுவேன். எது வெட்டுவியா? யாரை வெட்டுவேன்? வட்டிக்கு வாங்கி பணம் போட்டவனே வெட்டுவீங்க. விடு பாருங்க முதலாளி. என்ன முதலாளி இது? டேய் உன் பிரச்சனை தான்டா இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா நீ எங்க வந்தப்ப? நான் இங்க தானே இருக்கேன். காலையில இருந்து உன்னை காணாம இருக்காங்க. இங்க இருக்கேன் முதலாளி. வர உங்களுக்கு கண் பார்வைலாம் போயிட்டு இருக்கு முதலாளி. கண் பார்வை போய்கிட்டு இருக்கா? கண்ணு 2 பளிச்சுதாங்க தெரியுது. முடி 2 தாங்க தப்பா இருக்கு. வாயில என்ன? பல்லு. அது உள்ளே இருக்கு, வெளியில என்ன ரத்தம்? வர வழியில தக்காளி சாப்பிட்ட முதலாளி. இந்த பா நீ ஏதோ பூசி முழுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல முதலாளி. தலைவரே யார் அவன்? என்ன தலைவர் என்ன போய் அப்படி கேட்டீங்க? என்ன தாண்டா கேக்குற? யார் நீ? நம்ம கடை பக்கத்துல 3வது கடை இருக்குல்ல? ஆமா. 3வது கடை பக்கத்துல 4வது கடை இருக்குல்ல? ஆமா. 4வது கடை பக்கத்துல 5வது கடை இருக்குல்ல? அதான் நம்ம கடை. டேய் 5வது கடை உங்கடன்னு சொல்ல வேண்டியதாடா எருமை. ஏன் இப்படி சுத்துற? உங்ககிட்ட சொல்லும்போது டீடைலா சொல்லணும் தலைவரே. என்ன உனக்கு பிரச்சனைப்பா? நம்ம தெரு முனையில மெயின் ரோடு இருக்குல்ல? என்னடா உங்க அப்பா ஆத்தா வாங்கி போட்ட மாதிரி சொல்ற? கவர்மெண்ட் ரோட்ல அது. அட உங்க ஆசைப்படி கவர்மெண்ட் ரோடாவே ரெண்டு போட்டோமே. அந்த ரோட கிராஸ் பண்றதுக்கு ஒரு வயசான கிழவி தத்தளிச்சிட்டு இருந்தது. அதே ரோட கிராஸ் பண்ண வந்த மச்சான் அது காதை புடிச்சிட்டு போய் கிராஸ் பண்ணி விட்டுருக்கான். காதை புடிச்சா? ஏன்டா கிராஸ் பண்ணணும்னா கையத்தானடா பிடிக்கணும். காதையம் பிடிச்சான். அவன் மனசுல என்ன நினைச்சானோ அது ஒரு குத்தன்னு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் உட்கார வச்சானுங்க. என்ன செஞ்சிருக்கான்? அதுக்கா போலீஸ் பிடிச்சு போகுது? உங்க தலைவர் பவர் வந்து காட்டுங்க. ஆமா போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? கூட்டு போய் நான் வர்றேன் வாங்க. முதலாளி என்ன இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. உள் குத்தம் வெளி குத்தம் எந்த குத்தா இருந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கடா. நீ போய் வேலைய பண்ண முதல்ல. போடா. ஓகே நீங்க போங்க. போங்கடா. அம்மா பஜாருக்கு என்னைக்கு தலைவனானோனோ அன்னையில எந்திரிச்ச கொன்னே போடுவார் ராஸ்க். எங்க இருக்க அந்த பைப்ல? எங்க அவன்? அதோ சட்டை போடாம உட்கார்ந்திருக்கல அவன் தான் நம்ம பையன் தலைவரே. அவன் தானா அவன்? ஏன்டா அறிவிட்டப்படா மடப்படா சொரிப்படா போலீஸ் உன்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்தா தப்புன்னு கையை உதறி விட்டு குடு குடு குடுன்னு நேர அண்ணன் வர வேண்டியதானா? அப்படி வந்திருந்தேன்னா அதிகாரி பூரா அங்க வர சொல்லி பேசியிருப்பல. அதை விட்டு விட்டு கூப்பிட்டா வந்துடுறதா? ஏன்டா அப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க? உன்னால வெளியே என்னால தலை காட்ட முடியலடா. எந்திரா பாடாங்க வாங்க நெல்லியா பண்ணால. ஏயோ என்ன டிபார்ட்மெண்ட் நடத்துறீங்க? என்ன நடத்துறீங்க? ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி கூட்டி வர்றான்னா அவனை பத்தி என்ன ஆகுதுன்னு எங்களை மாதிரி ஆளுகிட்ட விசாரிக்கிறது இல்லையா? எங்க அவன் இன்ஸ்பெக்டர் கூப்பிடியாண்டாளா? யோ ஏன் அப்படி அடிவத்துல யானை மச்ச மாதிரி கத்துற? அவன் ஓடுறாயா? எவன் ஓடுறா? ஓடுறானா? அம்மையா ஓடுறா? ஓடிட்டாயா? டேய் டேய் நில்றா டேய். யோ நீங்க சத்தா யார் அந்த இவன் யாருன்னு தெரியாதியா? நேரா வந்தா இங்க இருந்தவன ஓட விட்டாயா? ஓட விட்டானா? ஐயா ஒண்ணும் பதறாதீங்க. அவன் வேற யாரும் இல்ல, நம்மால தான். இப்ப வந்துருவான்.
ஏண்டா அவனை பிடிக்கிறதுக்கு நாங்க காடு மேடெல்லாம் அலைஞ்சி 3 மாசமா 30 போலீஸ் கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சிட்டு வந்தா அவனை ஓட விட்டுட்டு வந்துடுவான சொல்றேன். நிறுத்துங்கய்யா. அப்படி என்ன அவன் பெரிய குத்தம் பண்ணிட்டான்? ரோட்டை கிராஸ் பண்றதுக்கு ரோட் ஓரத்துல கிளவி நின்று இருந்திருக்கு. அந்த கிளவி கையை பிடிச்சு கூட்டி போனா வீக்கா இருக்குமேன்னு காதை பிடிச்சு கூட்டி போயிருக்கான். அப்படி நல்லது செஞ்ச ஒரு அப்பா இப்ப அடிச்சு உள்ள கொண்டாந்து போட்டிருக்கீங்க. நான் தெரியாம கேட்கிறேன், காதை பிடிச்சு கூட்டி போனது குத்தம் எந்த சட்டத்துல எழுதி இருக்கு? காதை பிடிச்சானா? காதை பிடிக்கிற சாக்குல காதுல தந்தட்டிய காதோட அத்துட்டு போயிட்டா. காதோட அத்துட்டானா? அவன் கிடைக்கிறானே இல்லையோ, அந்த கேள்வியுடைய காது கிடைக்கிற வரைக்கும் உனக்கு அடிதாண்டா. சார் ஃபுல் டீடைல் தெரியாது சார். குரல் மாத்தி பேசுனா நாங்க விட்டுருவோமா? ஐயோ இப்ப நான் சொல்ல கிடையாது சார். யாரா சொன்னா? தெரியலையே. நான் தான் முதலாளி. நீ எங்கடா இங்க வந்து? சும்மா இருங்க முதலாளி. என் பேச்சு கேட்காம வந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்க? ஒன்னா அசிங்கப்படுத்துறனா? சார், என் முதலாளி யார் தெரியுமா? பர்மா பஜாருக்கே தலைவர். பர்மா பஜாருக்கு தாண்டா தலைவர். இவரு இன்னமும் பர்மாவுக்கே தலைவர் பேசுற. இதுக்கு மேலே அவர் மேல கை வச்சீங்க, அதுக்கப்புறம் இங்க நான் வர மாட்டேன், வேற ஆள் தான் வருவாங்க. யாரா வருவா? அத நான் சொல்ல மாட்டேன், என் முதலாளியே சொல்ல. நானா? யாரா அது? எவனும் வர மாட்டான் முதலாளி. இதை போட்டு போறேன். யாரு? அவர்தான் முதலாளி. அவர்னா? ஐயோ எவர்னே சொல்லாம போறானே. யாரா வருவா? யாருன்னு தெரியலங்க. உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போறானே. அதாங்க எனக்கும் தெரியல. இப்போ சொல்றேன்டா, எனக்கு அந்த கிழியோட காது கூட முக்கியம் இல்ல, வரவன் யாருன்னு தெரியற வரைக்கும் உனக்கு அடிதாண்டா. சார் அந்த சென்ட் எவ்வளவு சார்? அது கண்டுபிடிச்சு வா. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இது என்ன காவண்ட ஜாமானா? வித்த பணம் எல்லாம் இருக்கு. 2000 ரூபாய் இருக்குது. அது கல்லாவுல நான் வச்சது இல்ல. அதான் இருக்குது. அப்ப வர்றவன பூரா வாங்க வரல. யார் பாது? வணக்கம் முதலாளி. லேட்டா வந்து வணக்கமா? என்னடா பிகர கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? கிட்ட வாங்க சொல்றேன். என்ன விஷயம்? ஒரு 2000 ரூபாய் டேய் என்னடா கடையில பார்ட்னர் மாதிரி கேக்குற? முதலாளி, நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா உண்மையிலே அசந்தருவீங்க. 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரே மணி நேரத்துல 10000 ரூபாய் ஆக்கி காட்டுவேன். எப்படி? அதெல்லாம் தொழில் ரகசியம், வெளியே சொல்ல முடியாது. சரிடா, நீ சொல்றது எப்படி நான் நம்புறது? நான் உங்களை எப்படி நம்ப? பாஸ் கொஞ்சம் படுங்க. இவரை தாண்டிட்டேன், இதுக்கு மேல உங்க இஷ்டம். நம்புங்க முதலாளி. இங்க வா. இங்க பாரு, அந்த பயலை தாண்டனக்காக நம்பல, நீ சொன்னதுக்காக நான் நம்புறேன். இப்ப நீ சொன்ன வியாபாரத்தை மட்டும் எனக்கு ஓகே பண்ணி கொடுத்தீனா இந்த மாச சம்பளம் உனக்கு 5000. இதுல ஏதாச்சும் கிருத்திரம் பண்ண இந்த 2000 அப்படியே போயிட வேண்டியதான். ஓகே முதலாளி. அப்புறம் இந்த வியாபாரம் நமக்குள்ள இருக்கட்டும். இப்ப நான் எங்க போறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. உங்களை அடிச்சு கேட்டா கூட யாருக்கும் சொல்லக்கூடாதாமா. அடிச்சு கேட்டா கூட சொல்லப்படாதா? என்ன எண்டு டைலாக் ஏடா கோடமா இருக்கு? இங்க பாரி வேலை சார் கடைதுரா. அந்த பச்சை சட்டை போட்டுக்கல அவரை கேளுங்க. முதலாளி, நேத்து கொஞ்சம் வியாபாரம் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் இழுக்குது. இழுக்காம வர்ற வியாபாரத்தை பூரா எடுத்துட்டு இழுக்குது. யாராங்க பாரு? பாரி பாரி. அப்பா உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா? சரிப்பா. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. கேக்குறல? பாரி 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 எங்க போயிருக்கான்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. தெரியாதா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அவன் கடையில வேலை பார்க்கற லேபர். அவளை பத்தி நான் எதுக்கு உங்களை சொல்லணும்? சப்போர்ட் கொடுத்து இப்ப சொல்ல வைக்கவா? ஆனாங்கற வார்த்தை கூட வாயில வராது. என்ன ஆனா கூட சொல்ல மாட்டேன். இப்ப அம்மான்னு சொல்றா. வாடா. நான் பர்மா பஜாருக்கு தலைவர். இந்த பஜார் வேணாம். ஐயோ ஐயோ கடையை நோக்குறாங்க. ஐயோ அடிக்காதீங்கடா. என்ன அடிக்காதீங்க. என்ன ஐயோ கடையை நோக்குறாங்க. என்ன நோக்குறாங்க? அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான். சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே. வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? விளக்க மாதிரி பின்றாரு. தெரியாவாயா? பின்னட்டும் பின்னட்டும். நாக்காடுசா இருக்கு. ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. என்னம்மா தேடுறீங்க? எங்கேய வாயில வச்சத காணோம்? தின்னுட்டேனம்மா. தின்னுட்டியா? மாடு மாடு மோட்டுக்கு பிறந்த மாடு. ஏம்மா தின்றதுக்கு அது என்ன குச்சி மிட்டாயா அது? அப்ப அது இல்லையா? ஐயோ தர்மாமீட்டரியா அது? அப்படின்னா ஜோரம் இருக்கான்னு பாக்குறதுயா மூதேவி? ஜோரம் இருக்கான்னு பாக்குறதா?
அதான் டேஸ்டே இல்லாம மார்பிள் கல்ல தின்ன மாதிரி இருந்துச்சா? ஏமா முழுங்கிட்டேனம்மா. ஏன் எங்க உயிரை வாங்குறீங்க? ஏமா ஒரு பேஷண்டோட வாயில கொண்டாந்து ஏதாச்சும் வைக்கிறப்ப என்ன ஏதுன்னு சொல்றது இல்லையாமா நீங்க? சீக்கிரம் ஒரு மாத்து மருந்து கொடுங்கம்மா, லாக் ஆயிரப்போ. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு. இதை தின்னு தொலைச்சிடாத, வாயை தர. எவ்வளவு பெரிய வாய். ஹாய் ஹாய், ஐம் சக்தி, இந்தியா டைம்ஸ் டுடே. எனக்கு ஒரு சின்ன ஃபேவர். யா பை தி வே ஹி இஸ் நடுப்பக்கம் நக்கி. ஹாய். தெரியுமே, இந்தியா டைம்ஸ் டுடே தானே. மும்பையில் பார்ட்டி தவிர வேறு எதுவுமே நடக்காத மாதிரி பக்கத்துக்கு பக்கம் பார்ட்டியில் குடிச்சிட்டு ஒன்று ஃபோட்டோவாக போடுவீங்களா, அந்த பத்திரிகை தானே? பக்கத்துக்கு பக்கம் கற்பழிப்பு, கணவன் தலையில கல்ல போட்டு மனைவி கொல்லன்னு போட்டோவோட நியூஸ் போடுற உங்க தினசரி பேப்பரை விட எங்க பேப்பர் எவ்வளவு பெட்டர். இங்கிலீஷ் பேப்பரு கிலோ 8 ரூபாய் போகுதுன்ற திமிரில் பேசுகிறாங்க. ஹலோ, பன் பட்டர் ஜாம் மடிக்கிற இடத்துல தான் உங்கள் பேப்பர் இருக்கும். மற்றபடி பார்பர் ஷாப்லேருந்து பல்பில் கட்டி ஈஸில் பிடிக்கிற வரைக்கும் எல்லா இடத்துல எங்கள் பேப்பர் தான். புரியுதா? ஹலோ லோ டே உனக்கெல்லாம் ஒரு பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதே வேஸ்டா? ஏதோ ஹெல்ப்னு கேட்டிங்களா? சொல்லுங்க. யா ஒன்றும் இல்லை, ஹீரோயின் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். கேமராமேன் டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்காரு. எங்க பாஸ்க்கு இன்டர்வியூ விட போட்டோஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என்ன, இங்க ஹீரோயினை எங்க கேமரால போட்டோ எடுக்கணும், அவ்வளவுதானே? எஸ் ஜே. யூ மீன் யூ வாண்ட் மை சர்வீஸ்? எஸ் மிஸ்டர் நக்கி. கொஞ்சம் செலவாங்க, பரவாயில்லையா? ஏய், இட்ஸ் ஜஸ்ட் ஜோக்கிங் யார். 2009ல என்ன தெலுங்கு ப்ரொடியூசர் பாப்பாராவ் என்ன ஃபர்ஸ்ட் படத்துல போட்டாரு. தமிழ்ல பிக் ப்ரொடியூசர் காந்தன் எனக்கு 2வது சான்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் என்ன அடுத்த படத்துலயும் போறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. இப்படியே போட்டா எடிட்டர் எங்களை போட்டுருவாரு மேம். மேம் கொஞ்சம் ரைட்டு. தேங்க்யூ. நீங்களே பாட்டு எழுதி நீங்களே பாட போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். எஸ் எஸ் எஸ், உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்காக 2 லைன் பாடுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். கடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கவா, பிடிச்சிக்கிட்டு கடிச்சிக்கவா, தமிழ்ல போனங்களுக்கு பிடிச்சது கப்பே. கப்பா? டேய் கற்புடா. எல்லாருக்கும் பிடிச்சது மப்பே. இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்ரம்ஸ் வரும். பம் 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 பம். கடைசியில I hate you but I love you. That's it. லவ்லி. நாளைக்கு யூடியூப் ட்விட்டர்னு கலக்க போகுது பாருங்க. யா மேடம் ஆக்சுவலி என்னோட ஆட்டோகிராஃப் என்னன்னா எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல. கொடுங்க. ஓகே. மணி ஈட் ஈட் ஈட். டேய் சாப்பிடுறா. யாரு மச்சான் அவன்? ஏரியாக்கு புதுசா இருக்க, ரொம்ப பிலிம் காட்டுறானே. விடு மச்சான், சப்ப மேட்ரு. யாருவன்? பொம்மரனை கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கான். மாமா என்னதான் சொல்லு, நம்ம ஆர்னால்ட் மாதிரி வராது. அது பாரு, அவன மாதிரியே நல்லா வளர்ந்துருக்கு. ஆனா இங்க ஒன்னும் கிடையாது. டேய் என்னடா அதுக்கு வச்சதை இவன் தின்னுட்டு இருக்க? ஆர்னால்ட் சிட் சிட். that's it. ஆர்னால்ட் ரோல் ரோல். ஐ மை பேபி. எப்படி கேட்ச்? ஓ, நாய்னா பால் பிடிக்கும். போடா. பார், குட்டி நாயை எப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கான். என்ன இந்த பக்கம் திரும்புது? ஏய் நம்ம பேசுறது அது கேட்டுச்சோ? நல்ல வேலை, நம்ம ஆர்னால்ட பார்த்து அது பயந்துருச்சு. நான் பிச்சுமணி, இது எங்க மாமா அன்புமணி. இவன் சுப்பிரமணி. அப்ப நீங்க என்ன கவுண்டமணியா? வெறும் கார்த்திக்ங்க. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உன் பேச்சு அது கேட்கவே மாட்டேங்குது. அது சிட் சொன்னா உட்காருமா? சாருக்கு ஷிட்டு வந்தா வேணா உட்காருவாரு. அப்படியா? ஏங்க என்னங்க இது
பருப்பு சோறு, தயிர் சாதம், பாலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி உங்க பேச்ச கேட்கும்? உங்க நாய்க்கு காஸ்ட்லியா ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கீங்களா? என்னங்க இல்லன்னு சொல்லுது? காஸ்ட்லியா? மச்சான் டாக் ப்ராடக்ட்ஸ்ல அங்க இருக்கு, கூட்டிட்டு வா. நாய்க்குன்னு தனி செக்ஷனா? வந்து பாரு தெரியும், வா. இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எதையாவது எடு. சார் ஒரு வாரத்துக்கு இது போதும்ல? நீ என்னப்பா சரியான ஆளா இருக்க? வை. இந்தா, இது புதன்கிழமை, இது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. போதும். அட என்னப்பா, நான் சொல்றேன், இத போட்டா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கா? உனக்கு இல்ல, நாய்க்கு. இந்தாமா, இதுக்கு பில் போடு. எதுக்கு? நீ பல்லு விளக்குற, நாய் பல்லு விளக்க வேணாமா? அதுக்குதான். என்ன பாக்குற, இது சாம்பிள் தான். அவனை பாத்தியா? நீ டெபிசிட் ஆகி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க, அவன் என்னடானா வெளிய தலையை நீட்டிட்டு காத்து வாங்கிட்டு வரான் பார். நீ சொல்றது கரெக்ட் பிச்சு. என் ஒரு மாசம் சம்பளத்தை ஒரே நாள்ல காலி பண்ணிருச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதை வளர்த்தறக்கே லஞ்சம் வாங்க வேண்டியது. கரெக்ட். டேய் மணி, எப்படா உன்னோட மிலிட்டரி தாத்தா ஊர்ல இருந்து வருவான்? கார்த்தி, அந்த பிஜு ஜோசப் ஆஸ்பத்திரியிலே மண்டையை போட்டுட்டாரு. ஐயோ, என்னப்பா இப்படி பிரேக் போடுற? அன்னைக்கு காலையில ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு போனாங்கல்ல, காலையில 9 மணிக்கு. காலையிலயா? ஆமா. நம் கேரளத்து கோமகன் நமது மேஜர் ஐயா பிஜு ஜோசப் இன்று காலை 6 மணிக்கு அகால மரணமடைந்தார். இங்க வேண்டியது பேல வேண்டியது இதே வேலையா போச்சுடா உனக்கு. புட்டுக்குச்சா? ஆமா, இந்நேரம் ஊசி கூட போயிருப்பாரு. கார்த்தி, இன்னைக்கு சண்டே செமிஃபைனல்ஸ் மேட்ச். உங்க 2 பேருக்கும் வர வர வித்தியாசமே இல்லாம போச்சு. இன்னைக்கு அண்ணியும் நம்ம கூட வராங்க, பிக்கப் பண்ணு வா. அண்ணியா? இவ பெரிய சானியா மிர்சா, இவ ஆடுறத பாக்குறனால ஏறிட்டு வரணும் நமக்கு. இதான் ஸ்கூலாக்கு. ஹாய். ரேணு, இரு, ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். கார்த்திக், பாத்ரூம் இந்த பக்கம். நான் ஒரு ஓரமா போய்க்கிறேன். நீ பேசாம உங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்கிறது தான் நல்லது ரேணு. ஏன் ஆண்டி டெய்லி கால் பண்ணி ஒரு பொண்ணு கழகு புருஷன் வீட்ல இருக்கிறதான்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் கேட்காத. முதல்ல கார்த்திய அந்த நாயை கொண்டு போய் எங்க விட்டுட்டு வர சொல்லு. அது என்னடி, அந்த நாய் மேல அவனுக்கு அப்படி ஒரு பிரியம்? இதெல்லாம் பாக்கணும்னு எங்க தலை வர்றேன் ரேணு. டேய், அவங்க வீட்ல என்னடா பிரச்சனை பண்ண? அந்த அம்மா கண்ணே தெரியாது, நம்மள பார்த்து பொறாம. இவ்வளவு பேசுது இல்ல, அந்த அம்மா என்ன புரிச்சும் கூட வந்திருக்கு. யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு. லவ் ஆல். சின்ன பண்றா. ஐயோ, வேற எலும்பு வாங்கி தரேன். மணி 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 நின்றா. எல்லாரும் சீக்கிரங்க பேசிங்க வா. அந்த பால குடுறா. கார்த்திக், ஏய் செக்யூரிட்டி, முதல்ல அவரை இழுத்து வெளிய போடு. வெங்கட் பிரபு கூட, ஜெய் கூட, பிரேம்ஜி கூட, ஐயோ சிம்பு கூட. குரு யோ மெய்யாலுமாவா குரு? இந்த பாப்பா சிம்பு கூட நடந்து போட்டோ எடுத்துக்குது. இந்த மாதிரி அடிப்பட்ட சொம்பளா அது ஓகேவா? உனக்கு இப்ப கல்யாணம் ஆகணுமா வேணாமா? சரி சரி, கோச்சிக்காது குரு, பார்த்து செய். நாளைக்கு நானும் அவங்க கூட நின்றா எனக்கு தானே பெருமை. ஏன் சொல்லு. சரி சரி, நீ இங்கே இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே குரு. சோனாவுக்கு சோனா எப்படி சமாளிக்க போறணும்? பாப்பா துணிலாம் பல பலன்னு இருக்கணும். என்னது இது? இது பத்தாது, இன்னும் பிரைட்டா. ஓகேவா? ஹலோ, இது லோ பட்ஜெட் தான்.
அடுத்த படம் தான் 200 சீல பண்ணலான்னு இருக்கேன். டைரக்டர் நம்ம கேவி ஆனந்த். நல்ல படம் அதான் பண்றேன். ஓகே. ஹலோ, நான் யார் தெரியுமா? சோனாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? ஒன்னாவது அவங்க தான் யாரா இருந்தாலும் வெளில நிக்க சொல்லிக்கிறாங்க. போய் அப்படியே நில்லு போ. ஐயே ஒண்ணு இல்ல. ஏய் குமார், எனக்கு தெரியல. நான் நீங்க ஒரே ஜிம் போவேமேடா. ஏதோ 6 மாசம் வஞ்ச கமல வந்து நான் படுத்துட்டேன். அதுக்குள்ள மறந்துட்ட பத்தியா? ஏய் அப்படின்னு நான் திங்குற இப்படி ஒத்து வச்சிருக்க உடம்பு. என்ன அங்க சிக்னல் கட்டுங்கற? ஏய் முதல்ல கை வைக்காம பேசு, இல்ல அடிச்சு மூஞ்சி இஞ்சலாம் வச்சிருவேன். சொல்லுங்க. ஒரு சின்ன ஹெல்ப். என்ன ஹெல்ப்? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் பேர் கிரண். ஆனா அது முக்கியம் இல்ல. நிக்கிறான் பாருங்க, அவனை பத்தி பேச வந்தேன். அவருக்கு என்ன? அவன் உங்க தீவிர ரசிகன். கொஞ்சம் புத்தி சுவாதீனம் கம்மி, கேன்சர் வேற. ஓ மை காட். அவன் வாழ்ற நாட்டுல எண்ணிட்டு இருக்கான். அவன் ஆசையே நீங்க அவன் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் தான். கல்யாணமா? அவருக்கா? ஆமா, அவனையும் ஒரு பொண்ணு தொடுத்தி லவ் பண்ணிட்டு இருக்கா. ரியலி? அவன் கடைசி காலத்துல கூட வாழணும்னு ஆசைப்படுறான். அவங்க கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்கணும். உங்களுக்கு ஓகே தானே? கண்டிப்பா. அவர் கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட். கொஞ்சம் நீங்க கூப்பிடுங்களேன். அவர் பேரு சதீஷ். சதீஷ் உங்களதான். வாங்க. வாடா. அக்கா அவன் ட்ரெஸ் பார்த்து பயந்துடாதீங்க. மேடம், குரு நம்ம நிலைமை பத்திலாம் சொல்லிட்டார்ல. உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஓகே தானுங்களா? எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே. ஆனா உங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டானா அவளை கண் கலகாம பாத்துப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. மேடம், நான் மேடம் இப்படி சொல்லிட்டீங்க. தங்கத்தேரா கையில வச்சே தாங்குவேன் மேடம். ஐயோ, முதல்ல என்ன மேடம் கூப்பிடுறது நிறுத்துங்க. எனக்கு சோனான்னு பேர் இருக்கு. வாங்க போட்டோ எடுத்துக்கலாம். குரு போட்டோ எடு குரு. ஐயோ நிஜமா கனவா? ஓகே, கிளம்புறேன். ஷார்ட்டுக்கு டைம் ஆச்சு. டேட் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் வரேன். See you. குரு புரா குரு. மேலே நீ பெரியாதான் குரு. எங்க அப்பா தான் உனக்கு தெரியாம மேல கை வச்சிட்டான். அந்த பொண்ணு கூட எவ்வளவு பாசமா மேடம் தான் கூப்பிடாத, சோனான்னு கூப்பிடுன்னு சொல்லுது. டேட் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்லிச்சு குரு. அண்ணா இருக்காரா? இருக்காருங்க. வா. பாத்தியா கடன் வாங்குறதுக்கு எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியது இருக்குன்னு. விடுறா மச்சான், கடனை திரும்ப வாங்குறதுக்கு அவன் நடைய நடப்பான்ல. கண்ணாடியா கைட்ரா. இல்ல வெயில் கொஞ்சம் கைட்ரா கண்ணாடியா. உன் பேச்சுல திமிர் தெரியுதே மச்சான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய், உன்னை நம்பிதானா கடனை உடனே வாங்கி தரேன். தயவு செஞ்சு கவுத்துறாத மச்சான். ஏண்டா, நல்ல விஷயத்துக்காக போயிட்டு இருக்கோம், இப்படி அபசுகுணமா பேசுற. உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி, விவேகமும் இருக்கணும். புரியுதா? அண்ணா வணங்கண்ணே. பப்ளிக் பிளேஸ் 2 ஸ்டெப் பின்னாடி வரட்டுமா? விவேகம் நம்ம அங்கே நிக்கிறேன். பாப்பா என்னண்ணே செழிப்பா உட்காருப்பா. தம்பி உட்காருங்க. அப்புறம் நல்ல தம்பி, என்ன விஷயம் வந்திருக்கிறப்பா? அண்ணே, இவன் என் ஃப்ரெண்டு பாஸ்கர். தம்பி மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யினுதுல. நீ சொல்ல தம்பி. அதானே, இவன் என் ஃப்ரெண்டு பாஸ்கர். ஒரு டுட்டோரியல் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்படுறான். ரொம்ப நல்ல பையனே. எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு. ஒரு 50,000 ரூபாய் வட்டி கொடுத்தீங்கன்னா பெரிய உதவியா இருக்கும். அதுக்கு என்ன நல்ல தம்பி, பண்ணிடுவோம். ஓகேவா? என்ன தம்பி, நீங்க தான் வாத்தியா? ஆமாண்ணே, நானும் வாத்தி தானே. அப்படியா? உன்னை பத்தி சரியா தெரியாதுப்பா. தெரிஞ்சலன்னா கேட்டேன். குருபா இந்தாங்கப்பா, நீங்க கேட்ட பணம். எப்படி அடிச்சாரு தம்பி வாத்தி? உன் பேர் என்ன சொன்ன? பாஸ்கர்ண்ணே. பாஸ்கர். தம்பி பாஸ்கர். சொல்லுங்கண்ணே. நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான். சரிண்ணே. 10ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டான். ஐயோப்பா, அவனே சேர்த்துக்கோங்க. அண்ணே, என்னண்ணே நீங்க இப்படி பணம்லாம் கொடுத்து உதவி பண்றீங்க? இதை நாங்க பண்ண மாட்டோமா? நீங்க பையனை அமுச்சு வைங்கண்ணே. ஏதாவது பொண்ணு இருந்தா கூட அமுச்சு வைங்கண்ணே. நல்லா படிக்க வைக்கலாம்டா. அப்புறம் என்னப்பா, பணத்தை எடுத்துட்டு வேலையை ஆரம்பிங்க. மச்சான் போய் எடுத்துக்கோ. இல்ல மச்சான், நீ எடுறா. டேய், நீ தான் எடுக்கணும். நீ கைராசிக்காரன்டா, உன் கையால எடுத்து குடுறா. தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா. இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு பணத்தை எடுத்துப்பா. அண்ணன் தாலி அறுத்து வச்சுன்னா காசே கொடுப்பாரு. இன்னும் எதுவும் கேட்கலன்னு பார்த்தேன். போடு. பாஸ்கர், உன்கிட்ட சொத்து பத்தி எது இருக்கு? இல்லண்ணே, இனிமே தான் உழைச்சு சம்பாதிக்கணும். நல்ல தம்பி கூடியா? நானா? காட்டுற இடத்துல எல்லாம் போட்டுறா. அவர் குளிக்கும் போது முதுகு காட்டுவார், அது மேல போட்டுமா? போடா. என்ன நல்ல தம்பி, என்ன குசு குசு குசுன்னு கையெழுத்து ஒன்று போடப்பா. அண்ணா அது வந்து மச்சான், என் லைஃப்டா. சும்மா இல்லாம வாயை கொடுத்து நானே பின்னாடி புண்ணாக்கிட்டேனே. அந்த எருமை
தண்ணி வைங்கடா கத்துதுடா சென்டிமெண்ட் எல்லாம் பாக்காதடா போடுறா. எருமாடு கத்தும்போது சென்டிமெண்ட்லாம் பார்க்காம இருக்கு. போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க. அண்ணே யாருன்னு அது? அவனை வெளியே தந்துடா. வைத்தியர் நல்லா உள்ள விட்டுடு. லூசு பைய இன்னுமா போடல? போடுப்பா. அடா போடுப்பா. என்னடா திடீர்னு மிரட்டுறாரு? நான் சொல்ல நம்ம பையன் 10ஆம் கிளாஸ் ஃபெயில். இவன் தான். எப்படி சிரிச்ச முகமா இருக்கான் பார். நம்ம பையன்ல எப்படி? நம்ம பொதுவாத தாத்தா பத்திலாம் சொன்னியாப்பா? சொல்றேன்பா. தாத்தாவா? இவர் தான் எங்க அப்பா முருகப்பாடி தேவர். எங்க பரம்பரையில முதல்ல எங்க அப்பா தான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் போனாரு. 10ஆம் கிளாஸ் வரை கவர்மெண்ட் பரிச்சை வச்சா பாஸ் பண்ண எங்க அப்பா ஒரு ஐடியா பண்ணாரு. யாரப்பா நீங்கள் 2 பேரா உட்கார்ந்திருக்கீங்க? இவர் தான் என் வாத்தி. இவர் சொல்லி கொடுத்து நான் எழுததை விட இவரே எழுந்தா நல்லா இருக்கும் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன தப்பா? எங்க அப்பனோட பெரிய புத்திசாலி. 4 வார்த்தை கத்துக்கிட்டு தான் 10ஆம் கிளாஸ் பரிச்சை எழுதவே போனேன். அந்த 4 வார்த்தை என்னன்னா, மவனா பாஸ் பண்ணிடு இல்ல கொன்னுடுவேன். என் பையன் சிங்க குட்டி. என்ன ஒண்ணு, அமைதியா இருந்தா தூங்கிடுவான். பரிச்சை எழுதுற இடம் வர அமைதியா இருக்குமா? அடிக்கிற காத்துல அப்படியே தூங்கிடுவான். அதையும் மீறி அவனை எழுப்பணும்னா படிப்பறிவு இல்லைனாலும் ஒரு 20-30 பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்களே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. கை நீட்டி காசு வாங்குறானுங்க. பைய பிள்ளைங்க சொன்ன வாக்க காப்பாத்தவே மாட்டேங்கிறாங்கப்பா. பூரா ப்ராடு பசங்கப்பா. அதான் உங்களுக்கு போட்ட மாதிரி 2 வருஷம் அக்ரிமெண்ட்டை போட்டு அவங்க எல்லாரும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். அதோ சாணி அல்றாங்க ஒரு 20 பேரு. அதுல பாதி பேர் உங்களை மாதிரி வாத்தி தான். பூரா மக்கு பயிலுங்க. அதான் எல்லாரும் சாணியால விட்டுட்டேன். தம்பி நீ ஏன் பண்ணிட்ட? பாப்பா உன் நண்பன் கிட்ட சொல்லி என் பையனை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருப்பா. நீ பாஸ் பண்ண வைக்கலனா தான் உன் கடையை நான் ஜப்தி பண்ணுவேன். உன் குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன். உன்னையும் சாணியால வைப்பேன். கையெழுத்து போட்டது நீ தானப்பா. அதானா முறை. எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிருப்பா. என் பையனை பாஸ் பண்ண வைக்கிறா. ஏய் எறா வண்டியா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா. பஞ்சகன் கண்ணனடா கர்ணா. பஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா. என்ன பண்றது? அப்பவே சொன்னேன் கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. போய் சாணி எழுத்து. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ புலி வாலை புடிச்சிட்டீங்க மிஸ்டர் நல்ல தம்பி. வாலை விட்டீங்கன்னா புலி உங்களை கடிச்சிரு மிஸ்டர் நல்ல தம்பி. டேய் என்னடா மிஸ்டர் நல்ல தம்பின்ற? நீங்க புடிச்சிட்டீங்கன்ற, உங்களை கடிச்சிருன்ற, ஏதோ 3வது மனுஷன் மாதிரியே பேசுற. 2 பேரும் சேர்ந்தாண்டா இதை பண்ணோம். ஒரு ஃப்ளோல வந்துருச்சுடா. நாம பிடிச்சோம் நம்மள கடிச்சிடும். கடிச்சா ஊசி போட்டுக்கலாம். அதை உர்றா. இப்ப என்ன பண்ண போறோம்? பண்றோம்டா. பெருசா ஏதாவது பண்றோம். நான் சொன்னேன்ல பாஸ், கண்ணாடி எனக்கு ஆகாதுன்னு. அப்படியே அப்படி பண்ணீங்க. சரியா? இப்படி ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு அந்த கண்ணாடியோட உனக்கு என்னையா பிரச்சனை? பன்னி மூஞ்சி வாய் வந்துருவான் பாஸ். பன்னி மூஞ்சி வாயனா? அது யாரியா? ரொம்ப மோசமான அவன். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் செத்தா நிறைய இன்சூரன்ஸ் பண்ண வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனும் அவன் தம்பியும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? டேய் தம்பி, நான் செத்துட்டேன்னு சர்டிபிகேட் கொடுக்க இந்த ஊர்ல பெரிய டாக்டர் உன்னை விட்டா வேற யாருமே இல்லடா. சும்மா இல்லடா, நிறைய பணம் வரும். அதுல உனக்கும் பங்கு தரேன். என்ன சொல்ற? இப்ப என்ன செத்த மாதிரி நடிக்க போறியா நீ? ஆமா, ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். வா. என்ன பண்ண போறேன்? ஹெட்ல பிளட். ஐ அம் டெத். செத்த போன அப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி? டேய் ராஜா, நான் என்னடா பண்றது? உங்க அண்ணி தான் துணியை சரியாவே தேக்க மாட்டேன்றா. இல்ல இத பண்ணா சரியா பண்ணோம். டேய் 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 தம்பி டேய் நில்றா. அண்ணனுக்கு ஒரு ஐடியா குடுறா. என்கிட்ட ஒரு ஊசி இருக்கு. அத போட்டா நீ கிளினிக்கலி டெட்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அத நான் போடுறேன். டேய் தம்பி, என்ன உண்மையிலேயே கொல்ல போறேடா? நீ உயிரோட தான் இருப்ப. ஆனா நீ நினைச்சாலும் உன் உடம்பு 1 இன்ச்சு கூட அசையாது. செத்த போன மாதிரியே இருப்ப. பியூட்டிஃபுல்டா. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து குத்ரா. போலீஸ் நம்பணும்னா உனக்கு ஏதாவது வெளிக்காம பட்டு உண்மையிலேயே உன் உடம்புல இந்த ரத்தம் வரணுமே. மூல காரணடா நீ.
ஏய் அது கொடு இந்தடா அண்ணன் அடடா என்னால முடியாது ஏய் இந்தடா இந்த அடி ஏய் அட்ரி புடி அட்ரி என்னடே அடிக்க சொன்னா தூசி தட்டுற இவ சரியான தயிர் சாதம்ப்பா நீ ஊர்ல இல்லாதப்போ தங்கச்சி என்ன பொறுட்டு தெரியுமா இதெல்லாம் ஒரு இளையதொரு காலம் அட பாவி சின்ன பொண்ணுடா அவள என்ன செஞ்சா கிராண்ட்மா என்னங்க இப்படி போட்டு அடிச்சிட்டீங்க உண்மையிலே போயிருக்கு போறான் டேய் முதல்ல அவகிட்ட இருந்து அந்த ரொட்டி கடையை வாங்குடா என்ன அடிச்சே கொண்டுட்டு இருப்பா போல இரு நான் போய் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன் நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆயிடுச்சே. நல்லா செக் பண்ணிட்டேன் டாக்டர், எந்த ஃபவுல் பிளேவும் இல்ல. உங்க பிரதருடைய பாடிய முறைப்படி நீங்க என்ன பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க. ரிக்வெஸ்ட்யா எந்த பவுல் பிளே இல்லதாங்கயா இருந்தாலும் இந்த பாடியை ஒரு வாட்டி அறுத்து பார்த்துட்டா உறுதியா சொல்லலாம்லையா? அதுவும் கரெக்ட் தான். உங்க பிரதருடைய பாடி அறுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தலாம். ஏட்டு மொக்க நீ நல்ல பேர் வாங்க என்னையே அறுக்க சொல்ற, என்ன கொடாதீங்கயா. என் பிரதரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா நான் தான் பண்ணுவேன் சார். கண்டிப்பா சார், நம்ம ஊர்ல உங்களை விட்ட பெரிய டாக்டர் வேற யாரு இருக்கா? டேய் டும்மே, எப்படி என் தம்பி என்ன காப்பாத்துற பாத்தியா? வெரி குட் ரா டேய். டேய் தம்பி, என்ன எங்கடா படுக்க வச்சிருக்க? என்னடா ஒரே இருட்டா இருக்குது. வந்துட்டியாடா டேய்? வா, என்னடா எந்திரிக்கவே முடியலையாடா என்னால? ஏய் வலிக்குதுடா. நீ ஏதோ பேசுறேன்னு எனக்கு புரியுது, ஆனா எனக்கு கேட்கல. நான் பேசுறது உனக்கு நல்லா கேட்கணும்னு எனக்கு தெரியும். நீ இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருமா? என்னடா சொல்ற? ஏய், நீ வாழ்க்கையில உருப்படியா பண்ண ஒரே காரியம் நீ செத்தது தான். சாரி, நீ சாவ போறது தான். ஆனா நீ செத்தா இவ்வளவு பணம் வரும்னு எனக்கே இப்பதான்டா தெரியும். அதான் உனக்கும் பங்கு தரேன்னு சொன்னேனே, இப்ப என்னடா பண்ண போற? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, நான் உன்னை படுக்க வச்சே முடிச்சிடுறேன். படுக்க வச்சே முடிப்பியா? புரியலையே. ஏய், உன்னை எல்லாரும் பண்ணி மூஞ்சி வாங்கி கூப்பிடுறது சரிதான்டா. என்னைக்காவது உன் அழகான மூஞ்சியை நீயே பாத்திருக்கியா? பாரு. ஏன் மூஞ்சியவா? வேணாடா டேய், அதெல்லாம் நான் பாத்துருக்கேன்டா. எனக்கு இப்ப அவசரமா ஒண்ணுக்கு வருது, கொஞ்சம் எழுப்பி விடுறா ப்ளீஸ்டா. இந்த மூஞ்சிக்கு அவ்வளவு அழகான பொண்டாட்டி வர, நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் நீ பாத்துப்பியா? அடா பாவி. டேய் என்னடா அது? கடப்பகல்ல போறல இருக்குற. பண்ணி மூஞ்சி வாயனோட தம்பியை அவனை போட்டு தள்ளிட்டு அவன் பணத்தையும் பொண்டாட்டியும் சேர்த்து உஷார் பண்ணி வச்சிருந்தான் பாஸ். ஏய் தனு, என்னாச்சு? அங்க அவன் போட்டோ பார்த்தா பயந்த நீ? ஆமா, நீங்க வேற அவன் கண்ணாடி பார்த்துட்டே செத்தான்னு சொன்னீங்களா, அதுல இருந்தே அவன் ஆவி கண்ணாடிக்குள்ள பூந்துருக்குமோன்னு பயமா இருக்கு. கண்ணாடிக்குள்ளியா? இவனா? இரு, நான் கூப்பிட்டு பாக்குறேன், வரானான்னு பாப்போம். எங்க? வாடா பண்ணி மூஞ்சி வாயா. அன்னைக்கு பண்ணி மூஞ்சி வாயா ரெண்டு பேரும் கொடூரமா கொண்டுட்டான். இந்த கதை கேட்டனால தான் கண்ணாடி பார்க்கறத நிறுத்திட்டேன். கேட்டியா நான் சொன்னத? இந்த பாட்டி கதைக்கு இவ்வளவு பில்டப்பா? ஏய், ஒரு அழகை நிறுத்து. இத பார், பயம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும், ஆனா அதை எப்படி எதிர்கொள்றோன்றது தான் முக்கியம். நான் ஃப்ரெண்டா சொல்றேன், கேட்டுக்கோ. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அந்த பண்ணி மூஞ்சி வாயினை கூப்பிடு. ஏய் பயப்படாத, அவன் வரமாட்டான். அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் புரியும். இப்ப பார், நான் முதல்ல கூப்பிடுறேன், அப்புறம் நீ ட்ரை பண்ணணும். ஓகே? பயப்படாத. பார், வாடா உன்னோட பிரதர் அட்வைஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. முதல்ல உன் மேல இருக்க மத்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணு. அந்த ஜாடியில இந்த ஜெம்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டா சொன்னான்னு கேளு. அட போங்க, அந்த டீச்சர் குப்பத்தூர்ல போட ஜெம்ஸ் பாக்கெட்லாம் நான் தான் க்ளீன் பண்ணேன். மொத்தம் 10 பாக்கெட் இருந்துச்சு. ஒரு பாக்கெட்ல 25 தான் இருக்கும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அந்த கணக்கு படி பார்த்தா மொத்தம் 250 தானே. அதுல 3 அவங்களே சாப்பிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது 247. கரெக்டா? கொஞ்சம் நானும் இன்டெலிஜென்ட்டா இருக்கலாமேன்னு சொன்னேன். என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டீங்களே. சரி, அன்னைக்கு சொல்ல எல்லாம் நடந்துச்சே, மழை வேலை பெஞ்சிச்சே, எப்படி? பாஸ், அன்னைக்கு நேரமோ என்னமோ தெரியல, நான் சொல்ல அப்படியே எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதோ கடவுளோட குழந்தைலாம் நினைச்சு சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணேன். ஸ்மிதா கண்ணு, மாமாவுக்கு ஒரு கிஸ் கொடு பார்க்கலாம். அங்க சுத்தி கடைசியில் என் தட்டில கை விட்ட பத்தியா? ஐயோ பாஸ், அது வெறும் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பர்பஸ் தான், வேற எந்த நோக்கமும் இல்ல. சரி, ஏன் எல்லாரும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க? எனக்கும் கிரணுக்கும் கூட உன்னை முதல் தடவை பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. அது ஏன்?
ஏதோ ஒரு வகையில நீ எங்க வாழ்க்கையில எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்க. சொல்லு. என் வாழ்க்கையோட அந்த அத்தியாயம் ஒரு சிறுகதையாக முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் அது இன்னும் ஒரு தொடர்கதையாக நின்றுட்டு இருக்குங்கிறது இப்போதான் எனக்கு புரியுது. இவன் ஏன் ஓவரா நடிக்கிறான்? உங்கள் எல்லாருக்கும் ஏன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் எல்லாரும் பம்பு செட்டு பத்மினிங்கிற விட்டு படத்தை பார்த்துருக்கீங்க. அதில் நான் தான் ஹீரோ. எங்களுடைய வருத்தமே தெரு தெருவுக்கு மரணட்ட அசோகரை பத்தி பாட புத்தகத்தெல்லாம் வர்ற மாதிரி தெரு தெருவா வந்து பம்படிக்கிற சூடுகை சுந்தரத்தை பத்தி ஏன் எந்த புத்தகத்திலயும் வரலங்கிறது தான். இந்த சூடுகை சுந்தரத்துக்கு பம்ப் அடிக்க மட்டும் இல்லை, சுலுக்கெடுக்கவும் தெரியும். வரா பாரு சுளுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். சுளுக்கை சுளுக்கை வரா பாரு சுளுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். சுளுக்கை சுளுக்கை அப்பனேதான். ஆமாய்யா, சூப்பர் படையாது. இப்ப புரியுது எனக்கு அந்த மாதிரி தப்பு தப்பா கனவு வந்துச்சுன்னு. ஆக்சுவலி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்யா. அதுல கூட உன் பேரு சூடுகை சுந்தரம் தானே? சுலுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். அதை நீங்களாம் ஏதோ ஒதுக்கு போகிற தேட்டரில் பார்த்துருப்பீங்க, ஓகே. ஆனால் அந்த படத்தை ஸ்மிதா மேடமும் பார்த்துருக்காங்கிறது தான் பாஸ் ஆச்சரியமா இருக்கு. அது பம்ப் செட் பத்திங்கிறது ஏதோ வாட்டர் ப்ராப்ளம் பத்தின படம் நினைச்சு பார்த்துட்டேன். எனிவேஸ் கடைசியில் நான் மாட்டிக்கிட்டேனே. பப்பிசை பாட்டியா நீ? உங்க அண்ணன் தான் உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறான்ல, நீ ஏன்டா கல்லால உட்காந்துருக்க? உனக்கு என்ன தலையெழுத்தா? உன் அண்ணன் பார்த்தா என்னைய திட்டுவான்டா. ஹலோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பொத்து கேட்டா நொன்னே மாதிரியே கைய காட்டு. வந்து சேர்ந்துருக்க பாரு புள்ளைய. வடிவேலு, என்ன பாக்குது? உன் ஊர்க்கார பையன் ஒருத்த உன்னை தேடி சுத்திட்டு இருந்தான். நம்ம கடையில தான் இருக்கான்னு சொல்லி கூட்டியா இருந்திருக்கேன். வாயா. அப்படியா? யார் அது? என்ன வடிவேலு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பெருமா என்ன பேசு. ஆஹா, மறுபடியும் நம்ம ஊருக்காரன வம்பா குட்டி வந்திருக்கானையா. இவனும் ஒரு லாரிய குட்டி வந்திருந்தா என்னப்பா தகச்சு போய் நிக்கிற? நான் தான்ப்பா பெருமாள். எறா கையா. யாரா நீ? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்ச மேடா. நான் படிக்கவே இல்லை, முட்டாள். வெளியே போ. என்னப்பா டெய்லி காலைல தினத்தந்திலாம் படிக்கிற, வவுச்சர்ல கையெழுத்து போடுற, முட்டாளுன்ற? இந்த பாரு, வாய் முடி சும்மா இருக்கியா? சரி செஞ்சு எடுத்து குடிக்கிறா நீ. வேணாம். டேய் போடா வெளியே. என்னையோடா? உன்னதான போடா. டேய் என்னையோடா வெளியே போச்சனே. ஊர பக்கம் வருவல்ல, அப்ப பேசிக்கிறடா. நான் வந்தா தானே. அடுத்த மாசம் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு லீவ் வேணும்னு கேட்ட. அப்ப வருவல்ல, அப்ப வருவல்ல. அப்பவே வர மாட்டல்ல, அப்பவே வர மாட்டல்ல. உங்க அம்மா அப்பா பார்க்க போணும்னா அப்ப வருவல்ல, அப்ப வருவல்ல. அப்பவே வர மாட்டல்ல. டேய் ஓயப்ப சாவுக்கு வருவல்லடா. சாவுக்கா? அதுக்கு வர மாட்டான்டா. டேய், என் கடைக்குள்ள இந்த சவுண்ட் எல்லாம் வேணாம். ஞாயிற்றுக்கிழமை லீவு, இவன் வெளியே வருவான், அங்க வச்சுக்கோ பஞ்சாயத்தை. ஏய், நாளைக்கு தாண்டி ஞாயிற்றுக்கிழமை. வெளியில வாடி. உன் குரவலை கடிச்சு துப்பல தெரியாதாமல தெரியாது. உன் பொட்டினிய பொளந்து பொங்க வைக்காம விட மாட்டேன்டா. எப்பா பகவதி, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வெளியே போய் ஃப்ரீயா சுத்திட்டு வர்றேன், அதையும் கெடுத்து மண்ணள்ளி போடுறியே. நியாயமாப்பா அது? சரி சரி, ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் விடு. இலை பரட்டைங்களா, வாங்கடா இங்க. பாத்தீங்களாடா, இதுங்களை பெத்து போட்டுட்டு இதுங்க அப்பா அம்மா அடுத்த குழந்தைய ரெடி பண்றதுக்கு குடிசைக்குள்ள போயிடுச்சுங்க போல இருக்கு. தலையாடா இதெல்லாம். ஒரே சிக்கு பிடிச்சு போய் இதை இப்படியே விட்டா முதல்ல பொடுகு வரும், சைடுல ஈறு வரும், ஈரே பேனாகும், அப்புறம் இதுங்க சொரிஞ்சு சொரிஞ்சு தலையெல்லாம் சோரியாசிஸ் வந்துரும்டா. தலைவா தலைவா, இப்ப நீ என்னதான் கருத்து சொல்ல வர? தலைய பத்தி தான்டா கருத்தே சொல்ல போறேன். எட்ரா அந்த கத்திரிக்கோல காட்டுங்கடா அந்த புதர்களை. கந்தசாமி கந்தசாமி கருத்து கந்தசாமி 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 கருத்து கந்தசாமி 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 கருத்து கந்தசாமி கந்தசாமி கந்தசாமி. டேய், எவனோ நம்ம குழந்தைங்க முடிய வெட்டி நிக்கறான், வாங்கடா. இப்பதான்டா நீங்க மனுஷன் போட்ட குட்டி மாதிரி இருக்கிறீங்க. அடப்பாவி, என்னடா பாடி காட் முனீஸ்வரர் கோயில் நேர்த்திட்ட முடிய இப்படி வெட்டிட்டியாடா? பாடி காட் முனீஸ்வரரா? இது தெய்வ குத்தமாச்சே. என்ன குத்தம்? தெய்வ குத்தம். குலதெய்வம் கோயிலுக்காக நேர்ந்து விட்ட முடிய இப்படி அநியாயமா வெட்டி தள்ளிட்டியாடா? உன்னை சும்மா விட மாட்டோம்டா. நேர்ந்து விட்ட முடியா? டேய், உன்னை வெட்டிட்டு தான்டா மறுவாள. எஸ்கே வாடா. சார் ஆறு சிவா மச்சானா, உள்ள வாங்க. யார் அந்த ஜந்து? அது ஜெந்து இல்ல, என் பேரு இதான் என் பேரு. என்னது இது? இதுவா? அவன் பேர் கொட்டாச்சி. சமையல்ல இருந்து எல்லா எடுபடி வேலையும் வந்தா பாப்பான். ஹாய் பிரபு. ஹாய். சாரிடா, உன் சிஸ்டர் கல்யாணத்துக்கு வர முடியாம போச்சு. சாரு சிவா. ஹலோ. ஹலோ. என்ன சார், நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? உங்க வைஃப் வரலையா? இல்லங்க, கல்யாணம் நின்னு போச்சு. ஏன்? ஒரு சமையல்காரனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. போதும், நிறுத்துடா. சாரி. பரவாயில்ல பரவாயில்ல. கன்சாமி எங்க? ஏ மனிதா,
எழுத்து என் வேள்வி, எழுதுகோல் என் தெய்வம். யார் சொன்னது? நான் தான் உள்ள வரும்போது சொல்லிட்டே வந்தேன். என்னடா இது? பொதுமக்களுக்கு நிறைய கருத்து சொல்ல வேண்டியிருந்துச்சு, அதுக்கு நோட்ஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அதனால தான் இதை தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். பை தி பை, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன் கல்யாணம் நின்று போனதுக்கா? இல்ல, சீர்மிகு சென்னைக்கு வந்ததுக்கு. அதென்ன ஆனா ஊனானா கையில ஒரு மஞ்சப்பையை தூக்கிக்கிட்டு வில்லேஜ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இங்க வந்துடுறீங்க. ஏன் வரக்கூடாதா? வரலாம், பட் சென்னையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியணும்? தண்ணி லாரிக்கு பிரேக்கே பிடிக்காது, அது உங்களுக்கு தெரியுமா? குப்பை லாரிக்கெல்லாம் மூடியே கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? பான் பராக் போட்டு எச்சி துப்பாத வாயே இந்த ஊர்ல கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? பள்ளம் நோண்டப்படாத பிளாட்பாரமே இங்க கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? ஏதோ வந்தது வந்துட்டீங்க. சமாதிகளை பார்த்தோமா, ஷக்கீலா படம் ஒன்ன பார்த்தோமா, சாயந்தரம் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போனோமான்னு இருங்க. அதை விட்டுட்டு இங்கேயே பெர்மனண்டா தங்கணும்னு நினைச்சீங்க, லைஃபே ப்ராப்ளம் ஆயிடும். டேய் 10 மணிக்கு உனக்கு இன்டர்வியூ, சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆகு. பாய். சரி, இவ்வளவு பெருசா இருக்கு, இது எப்படி சீவீங்க? கிரைண்டரை ஓட விட்டுட்டு உள்ளுக்குள்ள சொருகிற வேண்டிதான். டேய் டேய், கார்ப்பரேஷன் குழாயில வாய வச்சு குடிக்கிற மாதிரி குடிக்கிறான் பார். இந்த பூரா மீசக்காரனை கூட்டு வராதுன்னு சொன்னா கேட்கிறியா? ஒழுங்கா குடியாண்டா. குடிச்சு தொலைடா. இன்னைக்கு தான் வேலண்டைன்ஸ் டேயா? இன்னைக்கு மேட்சிங் டேப்பா. மேட்சிங் டேனா சொச்ச மிச்சமும் மிச்ச சொச்சமும் ஒண்ணு லவ் பண்றது. அப்படின்னா அதாவது காதலனே கிடைக்காத பொண்ணுங்களும் காதலியே கிடைக்காத பசங்களும் அங்கங்க அத்து விட்டு அலையுங்கள்ல, அதுங்கெல்லாம் இன்னைக்கு ஒண்ணு மீட் பண்ணி நட்பாகி நாசமா போறதுதான் இந்த மேட்சிங் டே. ஐயோ விழுந்துட்டானே. எந்திரா எந்திரி, ஒன்னாகலடா. ஏண்டா அறிவு இருக்காடா உனக்கு? எதுக்குடா வண்டியில விழுந்து சாவ பார்த்த? என் லவருக்கு எடுத்துட்டு போற ரோஸை காப்பாத்துறதுக்காக தான். ஏண்டா இந்த சூம்பி போன ரோஜாவையே எவ்வளவு நாளைக்குடா லவர்ஸ் கொடுத்துட்டு இருப்பீங்க? ஒரு வாழைப்பூவையோ இல்ல ஒரு காலிஃப்ளவர் பூவையோ கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, அவங்க அம்மா கிச்சன்ல எதையாவது சமைச்சாவது வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். அதான் அந்த பொண்ணு கொடுத்துருப்பாங்க. போடா போ, கொஞ்சம் அசந்திருந்தேன்னா உன் போட்டோவுக்கே மாலையை மாட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து மலர் வளையம் வச்சிருக்கோம். போ போ. ஒரு பீர நிம்மதியா குடிக்க முடியலையே. அப்படி இருக்கான். டேய், இவன் நம்ம தெருவுல கீரை வித்துட்டு இருந்தவடா. ஓ, இப்ப மாடல் ஆயிட்டா. ஏய், இவனை பாரு. ஏய், என்னடா என்ன மேஜிக் அன்னைக்கு கூட எந்த பொண்ணு என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்குது. என்ன பண்றது? என்னோட பர்சனாலிட்டி அப்படி. எதுக்குடா உன்னை நீயே குறைச்சி மதிப்பிட்டுக்கிற? பர்சனாலிட்டி உடம்புல இல்ல, மனசுல தான் இருக்கு. தன்னம்பிக்கையை மட்டும் எழுந்துராத, அதுதான் உண்மையான பர்சனாலிட்டி. நம்பிக்கை இருந்தா உன்னோட கோல் என்னைக்குமே மிஸ் ஆகாது. என்ன கன்சாமி, நீ கருத்து சொல்ல எங்கேயும் போலியா? இல்லப்பா, நீ ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நானே லீவ் விட்டேன். நான் விடணும்னு நினைச்சாலும் இந்த சமுதாயம் என்ன விட விடாது போல தெரியுதே. அங்க பாத்தியா, 3 அறிவுள்ள பசுவுக்கு கூட காப்பாத்துறதுக்கு பசு வதை தடுப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்குது. ஒரே அறிவுள்ள காக்கா குருவியை காப்பாத்துறதுக்கு கூட ப்ளூ கிராஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா 6 அறிவுள்ள இந்த மனுஷனை காப்பாத்துறதுக்கு ஒரு அமைப்புமே இல்லையே. இப்ப நான் என்ன பண்றது? ஆஹா, கருத்து கந்தசாமி நம்மளை பார்த்து இதை கருத்து சொல்றான். இதை வச்சு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். நமக்கு எதுக்குடா பிரச்சனை? வாடா. சும்மாறா. இந்த மாதிரி சங்கிலியால மனநலம் குன்றியவங்களை கட்டி வச்சதுனாலதான் ஏர்வாடியில பல பேர் கருகி செத்தாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டும் விடுறாங்களா பாத்தியா? மறுபடியும் சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்கப்பா. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். அவனை பார்த்தா மனநல பாதிக்கோட்டு மாதிரி தெரியல. நீ வரியா போலாம்? அட நீ வேறப்பா. பின்ன அவனை பார்த்தா மெரிடியன் ஹோட்டல் ஓனர் மாதிரியா தெரியுது? நல்லா பாரு, கபாலத்துல சேதுவையும் கண்ணுல காசியும் வச்சுக்கிட்டு நிக்கிறான். பாவம், அவனை நான் போய் இப்ப ரிலீஸ் பண்ணிட்டு வரேன். சொன்னா கேளுடா, வாடா. டேய், கந்தசாமி ஒரு காரியத்துல இறங்கிட்டான்னா அவ்வளவுதான். கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் இனிமே உனக்கு எல்லா வழியும் திறக்க போகுது. ஓடுறா, ஓடிடு. ஐயோ சார், புடிச்சு வச்ச தீவிரவாதி அவுத்து விட்டான் சார். தீவிரவாதியா? ஆமாண்டா, பிரியாணி சாப்பிட்டு வரதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியடா. பிரியாணி சாப்பிட போனீங்களா? ஆமா. ஏன் அப்படியே செகண்ட் ஷோ பார்த்துட்டு உள்ள வர வேண்டியதானே? அங்க வழியே இல்லடா, இது வா. என்ன இடம்டா இது? கும்பல் கும்பலா பொண்ணுங்கள்லாம் உட்கார்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. அதுவோட முக்கியம் ஒளியறதுக்கு இடம் பாரு. ஒளியறதுக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எல்லாம் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணீங்கன்னா எனக்கு வசதியா இருக்கும். ஏய், போலீஸ் வா. ஏய், இந்த பொண்ணு நம்ம தெருவுல தயிர் வித்தவடா. வாடா, தப்பிச்சோம்டா ஒரு வழியா. இங்கதான் இருக்காங்க. புடியா. சந்தியா ஏன்னு வரல? 6 o'clock இங்க இருப்பேன்னு சொன்னா ஷோ வேற ஆரம்பிக்க போகுது.
சந்தியா எங்க இருக்க? கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஹாய் சந்தியா. ஹாய். விஸ்கி ப்ளீஸ். நோ தேங்க்ஸ், எனக்கு பழக்கம் இல்ல. கோக் ப்ளீஸ். எஸ் மேம். ஆச்சரியமா இருக்கு, 5 வருஷம் அமெரிக்கால இருந்தேன்னு சொன்ன, குடிக்க பழகலையா? குடிச்சு பழக பாருக்கு போனா போதும், அமெரிக்கா போகணும்னு அவசியம் இல்ல. Trigger welcomes you to this year's Pick Your Passion. Let us witness the parade of gorgeous angels and handsomest youths with blues, crosshatches, and the sandblasted jeans. Watch the cuts and style. நீ வேணா பாரு, இப்ப வந்தவன் செலக்ட் ஆக போறான். எப்படி டி சொல்ற? பார்க்க ஹேண்ட்ஸமா இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாருக்கு டைம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். ஏய் என்னையா டைம் அதுன்னு philosophy பேசுற? உண்மைதான், நீ வேணா பாரு. வெயிட்டர் மச்சான், அந்த ரெட் ட்ரெஸ் எப்படியாவது மடக்கிடணும். எஸ் மேம். ஏய் என்னையா பண்ற? காக்டெயில்ல நெயில் பாலிஷ் மிக்ஸ் பண்ணி குடிச்சா வயித்துல இருக்கிற கோடலே வெளியில வந்துரும். அடையாளத்துக்காக நான் இந்த பொட்டை வைக்கிறேன். நீ வேணா பாரு, இந்த பார்ட்டியில இந்த கிளாஸ் லக்கே இல்லாத பர்சனுக்கு தான் போய் சேரும். வெயிட்டர். நோ தேங்க்ஸ். வெயிட்டா. எங்க போனான்னு தெரியலையே, போலீஸ் வேற விரட்டுதே. என்ன பண்ணுவேன் நான் இப்போ? I'm sorry, I have to catch the Bombay flight. That's why I'm rushing. Hey, you there? Yeah, I am that Maggie who came on the stage. Maggie? அது என்ன Maggie? Phone பண்ண 2 minutesல நான் ரெடி ஆயிடுவேன். நூடுல்ஸ் மாதிரி. Bye. இன்னைக்கு இருந்துட்டு போலாமே. இருக்கிறதா? நோ சான்ஸ். ஆக்சுவலா பாம்பேல இன்னைக்கு நைட் ரித்திக் ரோஷன் சாப்னா அவரோட எனக்கு டேட்டிங் இருக்குது. டிங் டிங். நான் 1 lakh தரேன். 1 lakh? ஓ ஷிட். 1 lakhலாம் ஆமீர் கான் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது. ஆக்சுவலா என்னுடைய பாம்பே மார்க்கெட் ரேட் 10 lakhs யா. எனக்கு எல்லாம் ஓகே. ஆனா இந்த மீச. You mean the mustache? Actually, I have undergone an operation. நான் பொம்பளையா மாறிட்டே வரேன். டாக்டர் சொல்லிச்சு 30 daysல கம்ப்ளீட்டா பொம்பளை ஆயிடுவேன்னு. இன்னையோட 30 days முடியுது. ஈவினிங் 7 o'clock மீச அதுவே ஊதுருமா. It will fall off, uncle. இது என்ன பாம்பே ஃபேஷனா? ஏச்சி, இதுவா கடவுள் புள்ளி வச்சான், அதை சுத்தி நான் கோலம் போட்டேன். நம்ம இப்ப கோலம் போடுறது. You naughty. Everything starts with a drink. You don't know a crazy boy. Yeah. Thank you. Take it. What brand is this actually? Scotch. Scotch nara. Can I have pickle for this? What? Urka. வயிற்றுக்குள்ள டிடிஎஸ் சவுண்ட்லாம் கேக்குது. போலாமா? நான் முதல்ல போயிட்டு வந்துடுறேனே. எனக்கு ரொம்ப அவசரம். ஐயோ ஏன் அவசரம் உனக்கு புரியல? ஹாய். ஐயோ அதுக்கு தாண்டி போறேன். ஒரு கயரை வச்சு வேலைக்கு சேர்ந்து கடையை காலி பண்ணிட்டானே. பாரிங்கிறவன் கொடுப்பான் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பாரி கெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையா. இதெல்லாம் நம்மளா இழுத்துக்கிட்டது. எப்பா ஒரு டீ ஒண்ண போடியா. எத்தனை டீ சார்? ஏண்டா ஒருத்தன் ஒரு டீ தான்டா குடிப்பான், ஒரே நேரத்துல 9 டீயா குடிப்பான். என்னடா கேள்வி இது? எப்பவுமே நம்ம முதலாளி கிங்கடா. முதலாளியா? நீங்க எங்கடா இங்க? ஒரு கடை கிளீன் ஆச்சுன்னா அடுத்த கல்ல சேர்ந்து வேண்டித்தானே. அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். நம்மளோட கழுத்துல இருக்கிற நம்பிக்கை துரோகிகளா. எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா? அதான் நரிமுத்து. சரி இந்த கடை எத்தனை நாளைக்கு? அது இந்த கடை முதலாளி மெயின்ட பொறுத்து முடிவு பண்ணலாம்னு இருக்கானே. வாஸ்தவம் தான்டா.
முதலாளி மைண்ட் வீக்கா இருந்தா வேலைக்கார மைண்ட் ரொம்ப சோக்கா தாண்டா இருக்கும். போங்கடா பெருச்சாலிக்கு பிறந்த பிக்காளி பிள்ளைகளா போங்க. யாராது? நீயா? என்ன முதலாளி? என்ன நொண்ண முதலாளி? இப்ப இருக்கிற காரை வச்சு விரட்டுற இருக்கிற பேண்ட் ஷர்ட்ல அவுத்துட்டு அம்மன கட்டியா இருக்கா? போடா போடா. முதலாளி தம்பி ஒரு தோப்பா மாதிரி இருக்கும்போது நீங்க ஏன் தனி மரமா இருந்து கஷ்டப்படுறீங்க? வாங்க. உன் கூட நான் வர மாட்டேன். நீங்க வராம நான் போக மாட்டேன். உன்னை நம்பி எப்படா வர்றது? நீ எங்க கூட்டி போறன்னு யாருக்கு தெரியும்? ஓ அப்ப தம்பியே நீங்க நம்பல. அப்ப நீங்களே வண்டி ஓட்டுங்க. எதுக்கு? ஓட்ட தெரியாத என்ன லாரியில மொத விட்டு கொண்டு நீ மட்டும் தப்பிச்சு போலாம் பாக்குறியா? ஓ என்ன என்கிட்ட ஈடேறாது. போடா. இந்த பாரிய நம்பி வந்தவங்களுக்கு உயிரை கொடுத்து தான் பழக்கம், உயிரை எடுத்து பழக்கம். நீ கிளிச்சக்கடி தெரியும்டா. தம்பி நான் இருக்கேன்ல, நம்பி உட்காருங்க. ஏற்கனவே உன்னை நம்பி தான் கிளிகிளின்னு ஆயிப்போச்சு. இன்னும் எப்படி நம்புறது? வாங்க முதலாளி. வாங்க முதலாளி. ரண்டி முதலாளி. வண்டிக்குள்ள போங்க முதலாளி. உள்ள உட்கார முடியல, வெளியே இறங்க முடியுது. அட இறக்கி விடுற. அடே இறக்கி சொல்லா வகுத்த இறங்குங்க முதலாளி. ஏண்டா டேய், ஏண்டா அப்படி பண்ணி குட்டியை தூக்கி போட்டு கொண்டு வர மாதிரி கொண்டு வர்ற? ஆமா இது எந்த ஏரியா? யார் வீடுறா? நான் இப்ப வேலை பாக்குறேன் என்னோட முதலாளி வீடு. இப்ப வேலை பாக்குற முதலாளி வீடா? அப்ப என்னைய மாதிரி இன்னொரு கிணப்பை உனக்கு சிக்கிட்டானா? சரிப்பா யார் அவன்? ராயபுர சிவமணி. ராயபுர சிவமணியா? அடே அவன் கேனப்பை இல்லடா, கேடி போயிடாச்சு. டேய் இதுக்கு எதுக்குடா கார்ல என்ன ஏத்துன? காரை ஏன் மேல விட்டு ஏத்திருக்கலாம்ல? அப்படியா? அடடடடா. என்ன அப்படியா? அடடடா. இத பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நில்றா டேய். ஐயோ ரொம்ப டேஞ்சரான இடத்துல வந்து மாட்டிருக்க போல் இருக்கு. ஆத்தா காலியத்தா கதவை திறந்து விடு. ஆத்தா கதவை திறந்து விடு. ஓ புள்ள பதவி போய் வர. மிஸ்டர் தீபாவளி. யாரு? நான் தான். நான் தான் அண்ணா. இறங்க. நீயா? ஆக்சுவலி இது ஒன் வே, ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். இத மீறியும் நீங்க வெளியே போகணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க, கேட்டுக்கு வெளியே டாபர்மேன் நாய் இருக்கு, அப்படியே குறிப்பாத்து கொத்தோட பிடிங்கிடும். கொத்தோடையா? வாங்க. நான் சொல்ல தண்டையார்பேட்டையில பொண்டாட்டி தலையை வெட்டினாங்க. அது இவர் தானா? வாங்க அப்படியே லைட்டா யூட்டன் போடுறீங்களா? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ஏய் இங்க பாருங்க, இவன் அவன்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. இவர் என்னோட பழைய முதலாளி. ஏய் என்னது? இவன் பெரிய முதலாளினா அப்ப இங்க இருக்கிற பேர் என்ன? முதலாளி மூஞ்சி மோரையும் பாரு, மூக்க பாரு. டேய் இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? இவனுக்கு தானடா என் கடையை சுத்தம் பண்ணவங்க. அவங்கிட்டயே போய் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த பாரு அறிமுகம்லாம் படுத்த வேணாண்டா. என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். பேசாம மூடிக்கிட்டு வா. முதலாளி அது யாரு கூட? பாப்பா என்ன இது? அட போங்கடா. வெளியிலையும் கேட்ட போட்டு உள்ளேயும் கேட்ட போடுறாங்களே. இது என்னோட பழைய முதலாளி. ஓ நான் சென்னைக்கு வரும்போது இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. என்ன பண்றான்? ஆஹா நம்ம உசுருக்கு ஒல வைக்கிறான். நீங்க என்ன தேடி ஆரம்பிச்சப்ப இவர் கடை தான் அடிச்சு நாஸ்தி பண்ணிட்டீங்க. வந்தது வந்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பார்ப்போம். முடியாத பட்சத்துக்கு இவன் இவ்வளவு சடனா திரும்புறா? இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. நமக்கு வேணா அசிஸ்டண்டா வச்சுக்கலாமா? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேப்பா. என்ன நினைக்கிறானே தெரியலையே. ஐயோ மறுபடியும் பாக்குறானே. தேங்க்ஸ். நீங்க உட்காருங்க. உங்களை வேலைக்கு சேர்த்துக்க அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. அவர் என்னடா ஒத்துக்கிறது? நான் ஒத்துக்கணும். இந்த பாரு உன்னை வச்சு வேலை வாங்கின முதலாளி நானு. இப்ப மட்டுமல்லடா என்னைக்குமே நான் முதலாளியா தாண்டா இருப்பேன். முடிஞ்சா உடச்ச என் கடையை சரி பண்ணி கொடுக்க சொல்லு. ஓ முதலாளி. ஓஹோ சரி பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுமா? அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. சொன்னதை மட்டும் சொல்லு. தேவையில்லாம ஏதாச்சும் பேசுன நீ எதுக்கு இங்க தங்கி இருக்கீங்கிறது போட்டு கொடுத்து வண்டியை ஓம் பக்கம் திருப்பிடுவீங்க. என்ன முதலாளி இதுக்கு போய் தேவையில்லாம டென்ஷன் ஆவறீங்க? அந்த பயம் இருந்தா இப்ப நான் சொன்னதை மட்டும் போய் சொல்லு. ஆஹா தீபாவளிக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா நமக்கே வெட்டு வைக்கிறான். என்ன பாரி சொல்றான் உன் ஓல்டு முதலாளி? இங்க வேலை பார்க்க மாட்டானா, இங்கேயும் முதலாளியா தான் இருப்பானா. அதுவும் உங்களுக்கு முதலாளியா தான் இருப்பானா. ஏன்னா உங்க மூஞ்சி பிடிக்கலையா? இல்லங்க அப்படிலாம் சொல்லவே போய் சொல்றாங்க. எனக்கும் முதலாளியா தான் இருப்பானா? ஒரே இடத்துல ரெண்டு முதலாளி இருக்க கூடாது.
துப்பாக்கி அப்போ ஒன்னு க்ளீன் பண்ணிட வேண்டியதான். கிளீன் பண்ண போறீங்களா? அண்ணா ஆய் போயிட்டானே. ஆய் போயிட்டான்னு விட்டுறாதீங்கண்ணே. போனாலும் பரவாயில்ல, அவனை வாஷ் பண்ணி உள்ள வை. நான் என்னடா கொண்டு வந்திருந்து அடக்கித்தானடா வச்சிருந்தேன். நீங்க தானடா துப்பாக்கியை காட்டி உடைச்சு விட்டீங்க. என்ன பரமசா எப்படி இருக்க? என்ன கொழுப்புடா உனக்கு? ஏண்டா வாயில கட்ட பார்த்தாதா அடிச்சுதான் கேட்கணுமா? இப்ப நான் அடிக்கிறேன்டா. கழுத அண்ணே, அவன் அந்த அடி அடிச்சுட்டு போறான், வாங்கிட்டு சும்மா நிக்கிறீங்க. அடின்னு எவன்டா சொன்னா? எருமை வைத்தியம்டா அது. வைத்தியமா? என்ன வைத்தியம்? அது 3 நாளா உருளைக்கிழங்கு தின்னுட்டேன். அந்த கழுத வாய்வா போய் முதுகுல ஏறி நின்னுக்கிருச்சு. அண்ணன் சேலத்துக்காரல மேட்டர் வந்து சொன்னா நல்லா குனிய வச்சு குத்தி எடுத்து விட்டு போறாரு. அப்ப எல்லா இடத்துல நீயா தான் விரும்பி அடி வாங்கிக்கிறியா? அனுமதி இல்லாம எவனா தொட முடியுமாடா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. இப்ப உனக்கு கழுத்துல ஏதாச்சும் வலிக்குன்னு வச்சுக்க, நேர திருச்சி போய் இறங்கி எவன்டாச்சும் வம்புடு அம்பிட்டு போய் கழுத்துலயே மிதிக்கிறா, டப்புன்னு தெரியா போகுது. இப்ப வகுத்து வலின்னு வச்சுக்க, நேர மதுரையில போய் இறங்கி மதுரையில எவன்டாச்சும் வம்புடு படுக்க போட்டு வகுத்துலயே மிதிக்கிறாங்கப்பா, அம்பிட்டு பிதிங்கி வெளியே போய் பேஸ் பெருசா இருக்கு. இப்ப கால் வலின்னு வச்சுக்க, திண்டுக்கல் போயிரு, உருட்டு கட்டி எடுத்து காலுக்குள்ளேயே அடிக்கிறாங்கன்னா மூட்டு வலியெல்லாம் போயிருதுடா. கோயம்புத்தூர் போனேன்னு வச்சுக்க, அவங்க எவன்டாச்சும் வம்புடுச்சுன்னா அவங்க அடிக்கிறது புறாமே மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கு. ஆனா டேய், திருநெல்வேலி மட்டும் போயிராங்கப்பா, அருவாள் எடுத்து வாயில விட்டுறாங்க. ஆனா ஒரு விஷயம் பா, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட எவ்வளவு அடிச்சாலும் அப்பரு லோயரு மிடில்ல கை வைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வகையில தமிழனை பாராட்டணும்பா. வரட்டா? எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. ஐரா, அந்த ஆளு சொல்றது உண்மையா? மாயா, என்ன தனியா நிக்கிற? இங்க ரொம்ப போர் அடிக்குது. ஸ்டோர் ரூம்ல பழைய ஆல்பம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் எடுக்கலான்னு வந்தேன். ஆனா எனக்கு உள்ள போறதுக்கு பயமா இருக்கு. ஏமா? பேகி இருந்துச்சுன்னா? நாரிற இடத்துல பேயா? வாட் நான்சென்ஸ்யா. அப்ப பேயனா உனக்கு பயமே இல்லையா? பேயா எங்க என் முன்னாடி வர சொல்லு. செவில 2 அப்பா அப்புறம். எனக்கு ரொம்ப நாளா பேய பார்க்கணும் ஆசைதான். பயப்புல பயந்துட்டு நம்ம முன்னாடி வரதே இல்லை. நான்லாம் ஆவியே மூவி கூட்டு போற ஆளு. என்கிட்ட போய் நீங்க வாங்க வாங்க வாங்க. இவ்ளோ தைரியசாலியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க, சின்ன வயசுல நான்லாம் சுடுகாட்டுல இருக்க சாம்பலத்துக்கு தாங்க பல்லே வளர்க்குவேன். நெஞ்செலும்பு வச்சுதான் நாக்கே வலிப்பேன். பயந்தவனுக்கு தான் அது எலும்பு கூடு, பயங்காற்ற எனக்கெல்லாம் வெறும் குருவி கூடு. ஆனா எனக்கு பேய்னா ரொம்ப பயம்பா. மனசுல இருக்க லவ் சொல்ல முடியாம அல்பாயுஸ்ல செத்து போற பயந்தாங்கோலி பசங்க தாங்க பேயா வருது. மனசுல இருக்கிறதெல்லாம் சும்மா பட்டு பட்டுன்னு சொல்ற நம்மள மாதிரி தைரியசாலிங்களா அதுங்களை பார்த்து பயப்படலாமா? அப்ப உங்க லவ் சொல்லிட்டீங்களா? சொல்லத்தானே போறேன், நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. அதுக்கு உண்டான நேரமும் வந்துருச்சு. பால்சாமி, ஆல்பம் கிடைச்சிருச்சு, நீங்க போட்டுட்டு வந்துருங்க. அப்ப இது பார்த்தா செவில்ல அடிப்பியா? ஐயோ, நான் பந்த கூட செவுத்துல அடிச்சது இல்லைங்க. நான் எங்கிருந்து பேய் செவுல அடிச்சேன்? நெஞ்செலும்புல நாக்க வழிப்பேன்னு சொன்னேன். தெரியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு மன்னிச்சிருக்கா. பேய பார்க்கணும்னு ஆசைப்பட்டல. ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே புறப்பட்டு வந்துடுறதா? பாஸ், என்ன இப்படி அலங்கோலமா உட்கார்ந்துருக்கீங்க? நீங்களும் மாயாமாவும் தனியா ரூம்குள்ள ஒதுங்குறப்பவே பயந்தேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. என்ன நடக்கும்னு? பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? பத்துக்குச்சு. எதிர்ப்பு ரொம்ப பலமோ? இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு வேகம் கூடாது. இப்படி வெறித்தனமா சூறையாடி இருக்கீங்க. யாரு? நானு? நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசிட்டு? நான் போய் அண்ணியை சமாதானப்படுத்துறேன். ஒரு அழகான பொண்ணை பார்த்தா எந்த ஆம்பளைக்கு தப்பு பண்ணதான் தோணும். இப்படி வீணா ஃபீல் பண்றதை விட்டுட்டு பேசாம அவர் கழுத்து நீட்டுங்க. வேற வழியே இல்ல. உங்க மேல விழுந்த கரையை அவர் தான் துடைக்கணும்.
ஆம்பளைனா தப்பு பண்ணுவீங்களாடா? தாய் மசாஜ் கேள்விப்பட்டிருப்ப, இது பேய் மசாஜ். சாவு. நான் அவனுக்கு கழுத்தை நீட்டணுமா? பேய்கிட்ட போய் பேட்டி எடுத்த இனி உன் போட்டி காலியாக போகுது. எங்கடா என்ன சொல்ல விட்ட? அக்கா இன்னும் முடியலைங்களா? இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்ல வந்தேன். கிழிஞ்சிருக்கு. என்னடா ஆச்சு பாஸ்? நான் எப்போ ஸ்டோர் ரூம்குள்ள வந்தேன்? ரொம்ப பழசா இருக்கேன்னு தூக்கின்னு வந்து போட்டுருப்பாங்க. டேய் இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குதுடா. இப்பதான் நமக்கு லெவல் 1 ஆரம்பிச்சிருக்கு. லெவல் 2 ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடும். எழுந்துடா. ஐசோ, இந்த மாசமும் உனக்கு தேவையானது பண்ணி முடிச்சாச்சு. உள்ள ஏற்க. ஹலோ, அவனத்தை வாங்காதடா, கம்முன்னு இரு. ஓ, அவனும் வைக்கிறாளா? சரி போயிட்டு சீக்கிரம் வந்து. என்னது? ஐயோ, என் ஐசு, என் ஐசு. டேய், யார் நாய் மேன்? வேர் ஆர் யூ? உன் நாய் தானே? ஆமா சார். என்னைய பட்டப்பகலே என் காரை அசிங்கப்படுத்துது. ஐ கோயிங் டு கோர்ட். இப்போ என்ன சார் பெருசா நடந்துருச்சு? பையன் ஆசைப்பட்டான், பொண்ணும் பெருசா ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. இது மியூச்சுவல் கன்சர்ன் தான் சார். நீங்க ஏன் தேவையில்லாம தையத்தக்கன்னு குதிக்கிறீங்க? என் ஐசோ என் பொண்ணு மாதிரி வளர்த்துனியா? சார் உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். இந்த 200 ரூபா மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் விட்டுருங்க சார் ப்ளீஸ். என்ன அது? காசு கொடுத்து அசிங்கம் பண்றியா? வெச்சுக்கோ. அப்படியே ஐ கோயிங் டு கோர்ட். லாஸ்ட் ஆஃபர், பெஸ்ட் பிரைஸ். நான் இப்படியே இதுக்கே நீங்க சில்லறைலாம் கொடுக்க வேண்டியது வரும். பெஸ்ட் பிரைஸா? யோ, என் ஐசு பொத்து ராயில வளர்த்திருக்கியா? அப்படியே கேச. ஓ, புது பணக்காரனா நீ? சரி, என் மணிக்கு உபசமா இருக்கும். கார்ல ஏசி போட்டு வை போ. யோ, என்ன என் மரியாதை குறையுது? யோ, தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? போயா. ஹலோ ஹலோ. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? வௌவாலும் கோட்டாலும் குடியிருந்த பாழடைஞ்ச இடத்த வீடுன்னு நினைச்சு 20,000 ரூபாய் தொலைச்சிட்டேன். ஹாய் மச்சி. அட்வான்ஸே கொடுக்காம வீடெல்லாம் ஓகே பண்ணிருக்கேன். என்ன வீட்டுக்குள்ளலாம் ஷூ போட்டு வந்துட்டேன். ப்ளீஸ், வீட்டுக்குள்ளலாம் அலோட் இல்ல. வெளியில வரும். எது இந்த கலீஜுக்குள்ள வரதுக்கு என் காஸ்ட்லி ஷூவை கட்டி வாசல்ல ஒண்ணுமா? டேய், வீட்டுக்குள்ள குப்பை தொட்டியை பார்த்துருக்கேன்டா. ஆனா வீடே குப்பை தொட்டியை இப்பதான்டா பாக்குறேன். என்ன இப்படி சொல்லிட்டேன்? எத்தனையோ பேர் வந்தாங்க எங்களோட ஷேர் பண்றதுக்கு. முடியாதுட்டா. ஆனா உனக்கு மட்டும் ஓகே சொல்லியிருக்கான். ஒருவேளை ஜேகே பிரியாணி ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல வந்தேன். பாஸ், நீங்க எங்க தங்குற விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். பொறாமப்படுவாங்க. சியர்ஸ். சியர்ஸ். டேய், உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? பாதாள சகடி வாசகால ஜன்னலை வச்சுட்டு இதை போய் வீடுன்றீங்க. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, போய் யாருன்னு பாருங்கடா. நீ வரும்போது அமுக்கணும்ல, அது இப்பதான் அடிக்குது. வால் கிளாக் ஸ்லோவா ஓடி பார்த்துருக்கேன்டா. ஆனா இந்தியாலேயே காலிங் பெல் ஸ்லோ அடிக்கிற வீட்டை இப்பதான்டா பாக்குறேன். இதான் சொர்க்கமாடா. டோன்ட் வரி, 2 நாள் எல்லாம் சரியாயிடும். ஏன் 2 நாள் எல்லாம் கிளீன் பண்ணுவீங்களா? சே
உனக்கே பழகிடும். நம்ம கையில என்ன இருக்கு? ஸ்மைல். கன்சாமி தூங்கிட்டியா? அட பாவி, தூங்குறவனை எழுப்பி தூங்கிட்டியான்னு கேட்ட முதல் நீதாண்டா. இப்போ தான் சுஷ்மிதாசன் கதவை திறந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துச்சு, அதுக்குள்ள கனவை கலைச்சிட்டியாடா. டே, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த இடத்துல என்னடா சந்தேகம் உனக்கு? டே, ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு எதுக்கு முத்தம் தருவா? அவன் லைஃப்பை அவுட் ஆக்குறது கொடுக்கறது தான். இதெல்லாம் வயசை பொறுத்ததுடா. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன ஒரு 17-18. அந்த பையனுக்கு என் வயசு இருக்கும். சந்தேகமே இல்லை, இது டாவு மேட்டர் தான், காதல். டேய், எதனால்டா காதல் வருது? வேற வேலை வெட்டியில அதனால வருது. முதல்ல போய் மூச்சா போயிட்டு வந்து தூங்குறவனை பின்னாடி. எனக்கு மூச்சா வரல. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? டேய், என்னடா? எனக்கு இங்க தூக்கம் வராம அவதிப்பட்டு இருக்கேன். உனக்கு மட்டும் எப்பறம் தூக்கம் வந்துச்சு? கொரியர்ல வந்துச்சு. இதெல்லாம் வந்துடா ஸ்ரீ ஸ்ரீ இஷ்டானந்த சுவாமிகளை கும்பிட்டா வரும். யார் அவரு? அவர் தாண்டா எல்லாத்துக்குமே ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். அவர்கிட்ட நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அதை உடனே கொடுத்துருவார். உதாரணத்துக்கு தூக்கம் வேணும்னு வேண்டாக்கா உடனே அவர் தூக்கத்தை கொடுத்துருவார். டேய், என்னடா இது? இது ஒன்றும் இல்லை. தூங்கணும் 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 தூங்கணும். என்னடா பண்ற? காத்துல ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்கிற? டேய், மேல போற ஆவி ஏதாவது தன்னைத்தான் கூப்பிடுறான்னு இறங்கி வந்து சென்டர்ல படுத்துக்க போதுரா. டேய், பின்ன எப்படா தூங்குறது? கொசுவத்தி சூர்ல தண்ணியில கரைச்சி கூடி நல்லா தூக்கம் வரும். சுஷ்மிதா, இந்த வந்துட்டேன். ஏந்திரு. இந்த வந்துட்டேன். ஏந்திரு. இந்த ஏந்திரு. அட பாவி, ஏந்திரின்னு அஞ்சலி பட கிளைமாக்ஸ் மாதிரி கத்துறேனா நான் மட்டும் இல்லடா, இந்த ஏரியாவே எந்திரிச்சிருடா. என்னடா பல்வலக்குற? என்ன பொறுத்த வரைக்கும் விடிஞ்சிருச்சுடா. அம்மா பால். அட பாதகா, பாலே போட்டாரேடா. ஆனா நீ என்ன தூங்க விட மாட்டேங்கிறியடா. தூக்கமா வருது. ஒருத்தன் பாலை போடுறான், ஒருத்தன் காலை போடுறான், மொத்தத்துல என் தூக்கத்துல கல்ல போட்டீங்களடா. ஹாய் 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 ஹாய். அங்கிள் how are you? ஓகே who are you? என்ன அங்கிள்? சிவா. ஆமா, அது என்ன அங்கிள்? இதுவா? இது இண்டிகோ ஸ்டார். இத சீலிங்ல ஒட்ட வச்சுட்டு படுத்துக்கினே பார்த்தா ஆகாயத்தை பாக்குற ஒரு ஃபீலிங் வரும். என்ன அங்கிள், குவார்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுத்திட்டோம்னா அப்புறம் எதுவுமே தெரியாதே. அதுவும் இஷ்டம். அங்கிள், அது என்ன விலை அங்கிள்? ஜஸ்ட் 2500 rupees. மை காட், 2500 ரூபாயா? ஆமா. எங்கிட்ட கொஞ்சம் குறையுதே. எவ்வளவு குறையுது? 2500 குறையுது. செக்யூரிட்டி அங்கிள் சொல்லுவா. இவரெல்லாம் கூப்பிட்டாரு. அங்கிள், 2500 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா மொட்டை மாடல படுத்துக்கிட்டு பார்த்தா ஃப்ரீயாவே ஸ்டார் பார்க்கலாம்ல. அதுவும் இஷ்டம். அப்ப அது வாங்கினா இது தருவீங்களா? மாட்டேன். அப்ப இத வாங்கினா அது தருவீங்களா? மாட்டேன். பிசினஸ்ல அட்ஜஸ்ட்மென்ட் கிடையாதா? அட்ஜஸ்ட்மென்ட்டே பிசினஸ் ஆயிட்டா? அங்கிள், அங்க பாருங்க, சொரி வராரு. எங்க? சிவா கேப். அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மரியாதை. ஓடா கேப் மாறி. யாரு கேப் மாறி? கேப் மாறி போச்சுன்னு சொல்ல வந்தேன். அதான் அப்பா. ச்சே, இந்த மொட்டையங்கிரி ஏமாத்தவே முடியலடா. இவன் பரவாயில்லடா, இவன் கூட அரின்னு ஒருத்தன் இருப்பான். 2 பேரும் சேர்ந்து சொரிய ஆரம்பிச்சாங்கன்னா ஒரே அசம்பிளி தான். நல்லா வாருன்னு வாரிட்டு கடைசியில பிளாஸ்டிக் சேரை கையில கொடுத்து அனுப்பிச்சிருவானுங்க. இவங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. டேய், என்னடா? வரா வந்துகிட்டே இருக்கா. யாரு? அவதான். எவா? அவதான்டா, நான் காப்பாத்துனதுக்காக என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த அதே தேவதை. அன்னைக்கு அவசரத்துல முத்தத்தோட போயிட்டா. இன்னைக்கு வந்து என் கைய பிடிச்சி எனக்கு நன்றி சொல்லி தன் கையோட சேர்த்து ஐயோ என்னென்னமோ பண்ண போறா. புடுறா. உங்களுக்குள்ள என்னென்னமோ நடக்கும். அப்ப உயிர் நண்பன் நான் எங்கடா போறது? யார் நீ? உன்னத்தாண்டா. யாரா நீ? புரிஞ்சு போச்சுடா.
தெரிஞ்சு போச்சு. அது எப்படா ஒரு ஃபிகரை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஃபிகர் என்று வாழ்வதனில் வந்து விட்டாலும் மற்றாங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பே நாரி விடும்னு சரியா தாட்டா சொல்லியிருக்காரு சாலமன் பாப்பையா. புண்பட்டு நின்றதடா நண்பன் மனம், ஐயோ கண்டுக்காமல் போவதிந்த பெண்ணின் குணம். இது சாலமன் பாப்பையா சொல்லடா. அவருடைய கசின் பிரதர் பாலமன் அப்பையா சொல்லியிருக்கிறாரு. அப்பையா. ஹாய் சீனு. பிரபு இல்லையா? பிரபு. ஹலோ. யா. பிரபு ரெஸ்டாரண்ட் போயிருக்கான். நல்லா இருக்கீங்களா? அந்த ரவுடி பசங்க மறுபடியும் வந்து உங்களை கலாட்டா பண்ணலையே? ஹாய் சந்தியா. ஹாய். என் ரிலேட்டிவ் சிவா ஏற்கனவே உனக்கு தெரியுமா? தெரியாது. அவரா வந்து ஏதோ கேட்டாரு. என்ன கேட்டீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. பிரியா வந்து எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஜிம்ல வெயிட் பண்றேன். ஓகே பை. ஓகே பை. ஒரு பொண்ணு பாக்குற மாதிரி இருந்தா நீயாவே போய் பேசிடுறதா? இல்லடா, எனக்கு அந்த பொண்ணு நல்லா தெரியும். நான் தானே ரவுடிங் கிட்ட இருந்து அவளை காப்பாத்தினேன். நீ காப்பாத்தின உடனே அவ வந்து உனக்கு முத்தம் கொடுத்தா? ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? டேய் 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 உடாண்டா. பொண்ணுங்க வயசையும் சைஸையும் பார்த்து ஏமாந்துடவே கூடாது. வா போலாம். இங்க பாரு, கர்ச்சீஃபை மட்டும் வச்சு ஒரு ட்ரெஸ் போட்டுருக்கா பாரு. அது இல்லடா, அங்க பார், பராபர். ஹாய். ஹாய். ஐம் டெரிபிளி சாரி. எனக்கு எல்லாமே இப்போதான் ஞாபகத்துக்கு வந்தது. நேத்து நைட் சிவா இல்லனா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. Thank you so much. இட்ஸ் ஓகே. போலாமா? ஓ போலாமே. அந்த பொண்ணு என்ன கூப்பிடுது. உங்களை இல்ல, இவள. ஓ சாரி, கொஞ்சம் அர்ஜென்ட்டா போணும். அப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே பை. பை. பிரபு 1 minute. அவ்வளவு தூரம் போயிட்டு இவ்வளவு தூரம் வந்து சாரி சொல்றான்னா மேட்டர் ரொம்ப தூரம் போயிடுச்சு போல இருக்கேடா. வெக்கமா இருக்கு. இன்னைக்கு நைட்டும் தூங்க விட மாட்டான் போல தெரியுது. இடிக்கிறானே. யாரு? நான் தான் சுமோ. சுண்டி மோதிரம் அங்கேல உள்ள வராத. நீ ஒரு தடவை என் வீட்டுக்குள்ள காலை வச்சா 9 தடவை என்ன கை வச்ச மாதிரி ஊர் முழுக்க சொல்லுவேன். நல்ல விஷயம் தானே. யோ, எதுக்கு எங்க வந்த? ஆறு உன்னைய கூட்டிட்டு வர சொல்லுச்சு. உனக்கு எமையும் சுண்டி மோதிரம்னு பேர் வச்சது? அப்படி கேளு. எங்க அம்மா அவத்துல 7.5 மாசத்து பிள்ளையா நான் இருக்கும்போது அதுக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் தட்டுல போட்டு வலிச்சு வலிச்சு ஒவ்வொரு வரலா சூப்பும் போது மோதிரம் லொபக்குன்னு உள்ள போயிடுச்சு. மோதிரம் உள்ள போனதை பார்த்த எங்க அப்ப ஒரு வாழை சுண்ட கஞ்சி வாங்கி எங்க அம்மா வாயில ஊத்தி வாந்தி எடுக்க வச்சான். மோதிரம் வந்துச்சா? மோதிரம் இல்ல, 7.5 மாசத்து பிள்ளையா நான் தான் வெளியே வந்தேன். குறப்பிரசவமா? குறப்பிரசவமா பிறந்தாலும் சுகப்பிரசவம் இல்ல. அதுக்கப்புறம் மோதிரத்தோட பிறந்தனால எங்க அம்மா எனக்கு மோதிரம்னு பேர் வச்சிச்சு. சுண்டக்கஞ்சி ஊத்தலாண்டி பிறந்தான்னு சொல்லி எங்க அப்பா சுண்டக்கஞ்சின்னு பேர் வச்சனால எங்க அம்மாவுக்கு எங்க அப்பனுக்கு சண்டை. அப்புறம் ஒரு வழியா சமாதானமாயி சுண்டி மோதிரம்னு பேர் வச்சாங்க. அத நான் சாட்டா வெள்ளக்கார ஸ்டைல்ல சுமோ அப்படின்னு போயிட்டாளா? என்ன இடிதாங்கி குடந்தாங்கி போய்கிட்டு இருக்க? அறந்தாங்கில இருந்து அத்தப்புல வந்திருக்குது. அது குளிக்க தண்ணி எடுத்துக்கிட்டு போறேன். என்ன சவுண்ட் சரோஜா வாட்டர் வனஜாவா மாறிக்கிட்டு இருக்க? என்னடா இடிதாங்கி வீட்டுக்கு வந்திருக்கிற அறந்தாங்கி பொண்ணு பாத்ரூம்ல அழுக்கு தேய்ச்சி குளிச்சிட்டு இருக்கானே? அப்படியா? உன்னை வந்து வச்சுக்கிறேன், வாங்கடா இவளோட கொண்டையில நான் பார்த்து ரசிங்கன்னா அங்க அவளோட இவளோட கூந்தலே கும்முன்னு இருந்துச்சுன்னா அண்ணே, இதுக்கு மேல உங்களுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது இல்ல? வர மாட்டேங்குதா? டேய் புஷ்வானமெல்லாம் வராடா. அப்படியே ஓட்டே அண்ணே, என்னன்னு காலெல்லாம் முடியா இருக்கு? கால்ல முடியிருந்தா ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடின்னு அர்த்தம். என்னடா மூஞ்சியெல்லாம் முடியா இருக்கு? அண்ணே, இவன் சினிமா ஃபைட் மாஸ்டர்னே. ஃபைட் மாஸ்டரா? என்ன சும்மா? என்ன சும்மா? சும்மான்னா சும்மாதான். சொல்லியா? கோழி குஞ்சு காணாம போச்சு, அதை தேடி வந்துங்க. குளிக்கிற இடத்துக்கு கோழி குஞ்சு வருதாக்கு? காணா போன கோழி குஞ்சுக்கு குளிக்கிற இடம் தெரியுமா, கழிக்கிற இடம் தெரியுமா? கோழி குஞ்ச பாத்தியா? கோழி குஞ்ச பாக்கல, ஒரு கொரிலா குரங்கத்தான் பார்த்தோம். குளிச்ச வரத்துல போய் உலைய வைக்கிட்டு போங்க. ஒரு ஆம்பளை குளிக்கிறதே இப்படி குறுகுறுன்னு பாத்தீனா, இத்தனை நாளா நாங்க எல்லாரும் குளிக்கிறத எந்தெந்த ஏங்கிள் பாத்துருப்பேன். இந்த
இந்த அரண்மனையில ஒரு 10% பங்கு கிடைச்சாலும் நீங்க பெரிய கோடீஸ்வரம் பாஸ். என்னடா திடீர்னு பாஸ் அப்படிதான் பாஸ். நீங்க நினைச்சா எங்களுக்கே கடன் கொடுக்கலாம் பாஸ். பாஸ் கேட்க நல்லா தாண்டா இருக்கு. இதுல ஒரு அஜால் குஜால் அதிசயம் இருக்குடா. என்னது பாஸ்? எது கெட்டு போனாலும் யூஸ் இல்லைன்னு தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. ஆனா கெட்டு போனதுக்கு அப்புறமும் யூஸ் ஆகிற ஒரே விஷயம் என் ஆயா மட்டும்தான்டா. என் பாட்டி சாதாரண பாட்டி இல்லடா, வப்பாட்டி பாஸ். ஏன்டா ஹார்ட் அட்டாக் வந்த அந்த மாதிரி முழிக்கிற? அங்க பாருங்க பாஸ். உரிச்ச முட்டை மாதிரி ஷைனிங்கா இவ்வளோ வெள்ளையா இருக்காளே, யாராவோ? யாராண்டா என்ன பாஸ்? பாவம் வேர்க்குது. நான் வேணா என் வேஷ்டி அவுத்து எடுத்துட்டு போய் அவன் வேர்வையை தொடச்சிட்டு வரட்டா? ஏன் நாத்தத்தில் நெஞ்சு வலி வந்து சாவறதுக்கா? பாஸ் அவங்க இடுப்புல சின்னதா ஒரு மச்சம் இருக்கு பாருங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுறான்னா வயசாகி போச்சு, வெள்ளை எழுத்தா தெரியுது, தூர பார்வை கிட்ட பார்வைன்னு புளிவிட்டு இங்க 500 அடி தள்ளி நிக்கிற பொண்ணோட இடுப்பு மச்சம் உனக்கு அக்யூரேட்டா தெரியுதா? யாரா அவன்? செடிக்கு அடியில முளைக்கிற நாய்க்கூட மாதிரி திடீர்னு முளைச்சு வந்து நிக்கிறான். எவனோ திருடம் போல இருக்கு பாஸ். அரண்மனையில ஆட்டைய போட வந்திருக்கான். யார் சொத்து யார் ஆட்டைய போறது? இது எங்க ஆயாவோட உழைப்புடா. அவன கையில கல் எடுக்கிறான் பாஸ். யாரு? என்னை விட ஃபாஸ்டா இருக்கானுங்க பாஸ். கல்லு போட்டு விளையாடுறோம். கல்லு போட்டு விளையாடவனா குளமா இல்ல குட்டையா? கட்ட அந்த அடி அந்த மஷ்ரூம் மட்டும் அடிச்சு சாவடி. வாங்கடா. டேய் போட்டா எங்கடா காணோம்? அடியில இருப்பான் பாருங்க. டேய் வண்டில தான் இருப்பான். கூடாது. டேய் டேய் வாடா வெளிய வாடா வெளிய வாடா. டேய் நில்லுங்கடா. யாரா நீங்க? போட்டோ எடுக்க வந்தோம். போட்டோவா? திருட்டு பசங்களா உங்கள? டேய் வாடா ஓடுறா ஓடுறா ஓடு. டேய் இந்த பக்கத்துல முட்டு இருக்கு. ஏமா ஏமா உரிச்ச முட்டை சொல்றது கேளுமா? ஏமா என்ன பக்கத்துல இருக்கு சொன்னே. டேய் நில்லுடா நில்லுடா நானே வரேன். நில்லுடா நில்லுடா. திருடே திருடே திருடே. இந்த முடி பிடிச்சா ஒரிஜினல் திருடனா இருந்தாலும் தப்பிக்க மனசே வராது. திருடன் தான் திருடன் தான். விட மாட்டேன். விட்றாத விட்றாத. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மெயின் திருடன் நாங்க தான். நாங்க அப்ரூவர் ஆயிரோம். இல்ல இல்ல நான் தான் பாஸ். என்னைய புடிங்க என்னைய புடிங்க. நீங்க தான் மெயினா? அவரை மாதிரி எங்களை டைட்டா புடிங்க. தோள்பட்ட தலகாணி வர மாதிரி தொங்கி போச்சு. இப்ப போய் அவ ஷோல்டரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு? யாரு இவங்க? திருட வந்தவங்க மாட்டிக்கிட்டானுங்க. ஐயோ எங்களை பார்த்தா திருட மாதிரி தெரியுது. வீட்டுல சமையல் வேலைக்கு வாய்ப்பு கேட்டு வந்தேன் முதலாளி. முதலாளியா? ஆமா நான் தான் முதலாளி. நான் தான் முதலாளி. சும்மா இருயா. ஹே பட்டி சேட்டாய் விழிச்சு புறத்துக்கு போ. என்ன பிடிக்கிற பாத்துடா. என்னடா மூஞ்சில? எங்கடா யார் மூஞ்சில? நாய் மூஞ்சிலடா, பின்ன என் மூஞ்சிலியா? பாரு ரத்தம் வருது. எல்லா நாய்க்கும் ஊத்தி கொடுக்க வேண்டியதா இருக்குது. What are you two doing in my woods? உனக்கு துப்பாக்கி சத்தம் பிடிக்காதடா?
வேணாடா தம்பி, தம்பி சொன்னா கேளு, வேண்டாம். கொஞ்சம் பிடிச்சிடா, யாரா காப்பாத்துங்க. பாவி, டேய், எங்க தாத்தா காட்டை வித்து கல்லெல்லாம் குடிச்சது போக மிச்சம் இருக்கிறது ஒரே வீடு தான்டா. அத போய் ஏண்டா நீ ரொம்ப டிசிப்ளின் டாக்னு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தா நேதர்கா சிப்ஸ், இதான் உங்க ஊர்ல டிசிப்ளினா? ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் இந்த வீட்டுல. பாத்துக்கலாம் ஆடா. பாத்தியாக்கா நம்ம காலனிக்குள்ள எவ்வளவு அக்கிரமம் நடக்குதுன்னு? ஐயோ ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. சே, டேய், ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? மூஞ்சில ரொமான்டிக் இருக்கா? மூன்றாம் பிறை ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கு. லூஸ் ஆட்டம். வாஜர் ஒரு ரியாக்ஷன் சொல்லி கொடுத்தான்ல, அத பண்ணு. ரெண்டாவது ஒன்று பண்ணியா, அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணு. இதை ஃபிக்ஸ் பண்ணி, இதான் ஃபிக்ஸ். டேய், வால் வந்துட்டா. எங்கடா இப்பயே போய் சொல்லி இருடா, ஏன்டா இவ்வளவு அவசரப்படுற? இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு அவனா ஆம்பளையாவ மாற போறா. இங்க பாரு, இப்படி எல்லாம் பதட்டப்படக்கூடாது. இதுக்கெல்லாம் பொறுமையா இருக்கணும். போன் இருக்கா? இருக்கு. போன்ல சார்ஜ் இருக்கா? ஹெட்போன் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். எடுத்து காதல மாட்டு. ஒவ்வொரு செகண்டும் நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதே பிரகாரம் ஃபாலோ பண்ணி காய் நவுத்தணும்னு வச்சுக்கா, ஊந்துருவா. சாயங்காலம் ட்ரீட்டு தான். கிளம்பு, போயிட்டு வாடா. என்னடா பாக்குற, போடா. என்ன தெரியாம ஆசீர்வாதம் வாங்குறியா? நான் சூரிய வம்ச சரத்குமார், இவர் தேவயான. என்கிட்ட தெரியாம ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறாரு. இந்த வெறு பேத்துற வேலை வேணாம், போடா. நான் வேண்டா. இன்னும் இன்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ? சந்திரிகா, சந்திரிகா, இங்க 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 இங்க. தேங்க்ஸ். பஸ் யூ டர்ன் பண்ணும்போது இங்க வெயில் அடிக்காது, அதான். சொல்லு மச்சான். ஏன்டா இப்படி அவசரப்படுற? மச்சான் ஒரே டென்ஷனா இருக்குடா. அவ சும்மா தானே உட்காந்துருக்கா. டப்புன்னு சொல்லிட்டுமா? டப்புன்னு சொல்றது நீ குட் மார்னிங் சொல்ல போற? இது 1000 காலத்து பயிர் மச்சான். லவ் மேட்டர்லாம் டைம் பார்த்தா சொல்லணும். 2 குழந்தை பெத்தவன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டு. நான் சொல்றது கேளு மச்சான். உன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டா. இட்ஸ் ஓகே, யூ கேரி ஆன். நான் கிளம்புறேன். டேய் மச்சான், இருடா இரு. நீ சொன்னபடியே செய்றேன், போதுமா? டேய், எனக்கே பயமா இருக்குடா. கம்மி பண்றான். இது ஃபிக்ஸ் பண்ணி. ஓகே. டேய், டிரைவர் வந்துட்டாரு. நான் சொன்ன டயலாக்ல ஞாபகம் இருக்குல்ல? அதே மாடுலேஷன் சொல்லிடுறா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கலக்கு மச்சான். ஓகே, பை.
நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைக்கலங்க. உங்களை லவ் பண்ணனு எனக்கு சுத்தமா தோணவே இல்லைங்க. என்னமோ சொன்னான் அவன். இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்குங்க. ஹலோ இல்லதாங்க. ஹலோ ஹலோ இல்லங்க. ஹலோ ஹலோ சொதப்பிடுச்சேன் மச்சான். எப்போ ட்ரீட்டு போடா. ஒழுங்கா சொல்லியிருந்தா நானே சொல்லியிருப்பேன்டா. மாடுலேஷன் மாடுலேஷன் இப்படி மாட்டி விட்டியாடா. சிக் எவன்டா உனக்கு இந்த ஐடியா கொடுத்தா? நான் உனக்கு விரும்பல, உண்மையில ஆசைப்படல. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா? சுத்தி வளைச்சுதான் சொல்லுவானோ? அவன் சொல்றது இருக்கட்டும், நீ எப்படி சொன்ன? நான் எப்படி சொன்னேன்? நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, உன்னா லவ் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்ல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்குன்னு சொல்றதுக்குள்ள பஸ் போயிடுச்சு. போடா அலைப்பா. இது மாதவன் மாதிரி சொல்றான்னா அரண்மனை கிளி ராஜகிரன் மாதிரி சொல்லிட்டு வந்திருக்க. எந்த பொண்ணு லவ் பண்ணுவா? பெருசா பேச வந்துட்டான். மச்சான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. எனக்கு என்ன வருமோ அதானே பண்ண முடியும். 2 பிள்ளைக்கு தகப்பன்னு ஊன்ட்டு ஐடியா கேட்டேன் பாரு. அழகா யாரு? வெளிய போடா. என்ன யாரும் இல்லாத நேரத்துல வந்து ரவுடிசம் பண்றியா? யூ ஸ்டூபிட் மோரான். என்னது முறத்தால அடிப்பியா? யாரு? ஏய் கிரண், பார்த்தல யாழ் எப்படி கரெக்ட் டைமிங்க்கு வந்தான்னு. டேய் கிரண், நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி மத்தவங்க அடிக்கும்போது சட்டை எல்லாம் கிழிய கூடாதுன்னு. இத பாரு, அவ செம்ம கோவத்துல இருக்கான். ஷர்ட் எல்லாம் வேற கிழிஞ்சிருக்கு. அவனுக்கு கராத்தே கூட நல்லா தெரியும். கராத்தேவா? பீ கேர்ஃபுல். சும்மா உளலாக்கி. ஏய் என்ன ஓவர் பில்டப்பா இருக்குது என்ன? டேய் கிரண், இவ ரொம்ப ஓவரா பேசுறா. உன்னோட அந்த ஆனகோண்டா குத்த கொஞ்சம் காமி. சும்மா கை சுத்துறதுக்கு இந்த அடி அடிச்ச? எங்களுக்கு எல்லா குத்தும் தெரியும், புரியுதா? 2 நாளா வருவேன், ஒழுங்கா வாங்கின படத்தை வட்டியோட எடுத்து வைக்கிற, இல்ல 2 பேரையும் தொலைச்சு போடுவேன். தொலைச்சு. டேய் டேய் குட்டி, என்னடா ஏன்டா அழுவுற? பின்ன போற வரவள அடிச்சிட்டு இருந்தா வேற என்ன பண்ணுதா? வேற யாருடா உன்னை அடிச்சா? ஊரையே மிரட்டிட்டு இருக்கானே தோற, அவன்தான். அவன் பையனுக்கு 1 வாரத்துல பொண்ணு பார்த்து தரணுமா, இல்லனா உன்னை அவனுக்கு கட்டி வச்சிருவாங்களா? என்னது? முக்காவாசி எந்த பிரச்சனையும் வராது, ஆனா அப்படி இப்படி ஏதாவது ஆச்சுன்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணி போல ஸ்மிதா. தொழில மாத்தியா நீ? உன்னையே போனா போது லவ் பண்ணா இதுல இன்னொருத்தனுக்கு வேற ரெக்கமெண்டேஷனா? இன்னையோட நம்ம ரிலேஷன்ஷிப் கட்டு. டாக்டர். தேங்க் யூ. சியர்ஸ். டேய். சாரி. ஏய் சந்திரு, இங்க வா. எஸ். உன்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். இந்த காலத்துல லவ் பண்ற பசங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? இந்த காலத்துல லவ் பண்ற பசங்க மட்டும் இல்ல டாக்டர், எந்த காலத்துல லவ் பண்ற பசங்களா இருந்தாலும் ஒண்ணே ஒண்ணு தான் பண்ணுவானுங்க. உன்னைய மாதிரி தருதலை பத்தி எல்லாம் நான் கேட்கல. உண்மையா லவ் பண்ற பசங்க இருக்காங்கல்ல? உண்மையான லவ், அதுவும் இந்த காலத்துல கிடையவே கிடையாது. இது உங்க காபி மேல சத்தியம். ஐயோ சாரி டாக்டர், உணர்ச்சி வசப்பட்ட. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லியா? டாக்டர், இந்த காலத்துல எவன் உண்மையா லவ் பண்றான்? அப்படி ஒருத்தர் லவ் பண்றானா அவன் பைத்தியமா தான் இருக்கணும். பைத்தியமா தான் இருக்கான். அந்த பொண்ணு மேல பைத்தியமா இருக்கான். எப்ப பார்த்தாலும் அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு எப்படி இருப்பா? ரொம்ப அழகா இருப்பா. அப்படின்னு அது உண்மையான லவ் தான் டாக்டர். எப்படிடா சொல்ற? நம்ம பசங்க பொண்ணுங்க அழகா இருந்தாதான் உண்மையா காதலிச்சு உண்மையா கட்டி பிடிப்பானுங்க. கொஞ்சம் அசிங்கமா இருந்தா கூட எஸ் ஆயிடுவானுங்க. எனக்கு ஒரு டவுட் டாக்டர், அந்த கட்டி பிடிக்கிற பையன் நீங்க தானே? என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது? நான் கட்ட பிரம்மச்சாரி. கட்ட பிரம்மச்சாரியோ இல்ல கட்டில் செய்யற ஆசாரியோ, இந்த மேட்டர்ல எல்லாரும் வீக் தான் டாக்டர். நீங்க வேணா மீசி இந்த அடி சேவ் பண்ணிட்டு பாருங்களேன், பிட்டு படத்துல ஒரு ஹீரோ மாதிரியே இருப்பீங்க. உன்கிட்ட போய் கேட்டேன். அப்பா, என்னடா இது? இவ்வளவு குண்டா இருந்தா இத வச்சு எப்படி விளையாடுறது? இப்ப நீ என்ன சொன்ன? அதான பார்த்தேன். அது கையில இருக்கும்போது கோலி குண்டு மாதிரி இருக்கு, நம்ம கையில பெருசா தெரியுது. என்னடா போல் பண்ணல? வேணாண்டா, நான் இந்த விளையாட்டுக்கே வரல. நமக்கு இந்த கபடி, உரி அடிக்கிறது, வீரப்பன் போலீஸ் இப்படி தமிழர்கள் விளையாட்டு தான் லாய்க். ஏன் கில்லி தாண்ட விட்ட? முடிஞ்சா நீ தாண்டி பாரு. உன்னை போய் கூட்டு வந்த பாரு, வேஸ்ட். அத பாரு, ஊதுனாலே 10 பின் விழுது. ஹாய். ஹாய் ஹாய் ஹாய். உங்க எல்லாரையும் தேடி ரூமுக்கு போனேன், அப்புறம் புக் ஸ்டாலுக்கு போனேன். இன்னைக்கு சண்டே ஆச்சே, அதான் நாங்க அப்படி ஊரை சுத்த கிளம்பி. ஆமாப்பா, எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. ஏய், பீஸா ஆர்டர் பண்ணுப்பா, கேஷ் இவங்க கிட்ட வாங்கிக்க. ஏய், ரெண்டா? இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு பார்ட்டி இருக்கு. அப்படியே? டேய், பீஸா கேன்சல். ஏன்?
அது இன்னைக்கு ஈவினிங் வீட்ல பார்ட்டின்னு சொல்லிட்டல, இன்னைக்கு மத்தியானத்துல இருந்தே வயித்த காலைய வச்சுப்பான் இல்ல? என்ன அதிகம் புகழாத. ஏய் பேப், கம் அண்ட் வாட்ச் தி அகேஷன் ஃபார் திஸ் பார்ட்டி. இன்னைக்கு என் பர்த்டே. பர்த்டே